ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆடுகின்ற பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்து என் உள்ளகத்தே எழுதிவித்த என் உரிமை பதியே, பாடகங்கால் மடந்தயரும் மைந்தரும் சன்மார்க்கம் பயன்பெறவே நல்லருள் அமித்த பரம்பரனே, காடகத்தை வலம் செழிந்து நாடகமாம் புரிந்த கருணையரே, சிற்சபையில் கணிந்தனரும் கணியே, சிற்சபையில் கணிந்தனரும் கணியே. பேரன்புமிக்க பெரியோர்களே, ஆண்மனே சான்றோர் பெருமக்களே, உங்கள் பொன்னார் திருவடிக்கு என் வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பண்ணிய தவம் பலித்ததுவே, பண்ணிய தவத்தினால் இந்த அற்புதமான தேகம் கிடைக்க பெற்று இந்த சன்மார்க்க சங்கத்தே வந்து உட்காந்துங்க. எத்தனை கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு அருளில்லாது அணுவும் அசைந்திடாது. அதனால் அருள் நலம் பரவென்று அணைந்த மீசுவமே என்று பெருமான் சொல்வார். அப்படி அருள் தான் இதுக்கு துணை செய்திருக்கிறது. இல்லைன்னா கொல்லைவினை கூட்டுருவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கள்ளமுற கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளர் எல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு என நன்கு அறிவித்து என்று சாமி சொல்றாங்க. சிறு பிள்ளை விளையாட்டுல போய் மாட்டின்னு இருப்போம். நாம தப்பிச்சோம். மற்ற உயிர்களெல்லாம் தப்ப வேண்டும் என்றுதான் இந்த சன்மார்க்க சங்கம் நடக்குது, நமக்காக நடக்குது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மற்றவர்கள் அறிந்திருப்பார். அறியாத அன்பர்களெல்லாம் பயனடைய வேண்டும். யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும், உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்து அலையிலா ஒளிசி அருட்பெரும் ஜோதி என்று படித்து விட்டு மடித்து வச்சுள்ளாமா? உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்றால் இப்படி ஒவ்வொரு பகுதிகள் தோறும் சன்மார்க்க சங்கங்கள் நடைபெற வேண்டும். திருவருளினாலே அருளை பெற்றவர்கள் எல்லாம் புதிய அன்பர்கள் எல்லாம் வந்து பயனடைவார்கள். எல்லா அன்பர்களும் பயனடையட்டும். எங்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, உங்ககிட்ட ரேஷன் கார்டு. நான் வாங்குறதுனால உங்களுக்கு நட்டம் இல்லை, நீங்க வாங்குறதுனால எனக்கு நட்டம் இல்லை. நீங்க வாங்காம இருந்தா தான் எனக்கு நட்டம். எப்படின்னா அந்த பொருள் அப்படியே அந்த ரேஷன் கார்டு இருந்து நான் ஒருவனே வாங்கினா 6 வருஷத்துக்கு வரும். அது பொழுத்து போய் நல்லா இருக்குமா? நீங்க வாங்கினா அடுத்த மாசம் புது சரக்கு வந்து இறங்கும். அதனால பெருமான் யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும். கருணை கருணாமூர்த்தி வரனா நம்ம ஏமாந்துருப்போம், தரிகட்டு போயிருப்போம், வழி தெரியாம துறை தெரியாம முறை தெரியாம போயிருப்போம். எப்பேற்பட்ட கருணை அருள் ஆற்றி அடிச்சுக்குது நமக்கு. சத்தியம் இது. புனைந்தரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்ற அருள் ஆற்றி அடிச்சுக்குது. பேரானந்த கழிப்பிலே நாமெல்லாம் வாழ வேண்டும். சன்மார்க்கம் கிடைத்ததற்கே அதுல இன்னும் பீடு நடை போட்டா எப்படி இருக்கும் நமக்கு பாருங்க. எந்தமா நிதிகளும் இந்த மா நிதிகளை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே. எந்த மா நிதிகளும் இந்த மா நிதியை கிடைக்குமா? இந்த நெசப்பாக சன்மார்க்க சங்கத்திலே கிடைக்கும்னு பொருள். அது எந்த சங்கத்துல நீங்க ஈடுபாடு எங்க தொடர்பு கொண்டு இருக்கீங்களோ அங்க கிடைக்கும்னு பொருள். அதுதான் பெருமான் எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெருஞ்சோதி என்று ஆண்டவனுக்கு ஆர்டர் போட்டு நம்ம சுவாமி. இறைவனுக்கு ஆர்டர் போட்ட கதை எங்கன்னா பார்த்துருக்கிறீர்கள் நீங்க? அதனால ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்பா ராமலிங்கம் உன்னுடைய நிலைப்பாடு தாயா உயர்ந்த நிலை, ஒப்பற்ற நிலையா? ஆமா, பல சான்று பெருமான் சொல்றார். 6 திருமுறைகளை நீங்க அலசிங்களா தெரியும். என் போல்வார் இவ்வுலகில் ஒரு அனந்தம் கோடி, என்னிலும் உயர்ந்திருக்கின்றார் எத்தனையோ கோடி, அவ்வுலகில் சிறந்து நின்றார் அளவிருந்த கோடி, அத்துணை பேரும் அத்தோ நித்தம் வரிந்திடவே இனிதமந்த தலைவர் இங்கே வந்து என்னை மனம் புரிந்தார். எப்படி அருள் அடிச்சார் பார்த்தீங்களா சுவாமி? சுவாமிக்கு மேல சுவாமி இல்லை. அதனால ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர், விரைந்து சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்று தலபாடு அச்சுகிறார் சுவாமி. நாம கடின சித்திரா நம்ம ஆமா பிறகு பார்த்துக்கலாம், நாளை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம் தள்ளின்னு போட்டு மரணம் எனும் பெரும்பாவி நாம் தழுவோம். யார் பொறுப்பு? நம்ம பாட்டம் கூட்டம்லாம் வழிமுறை தெரியாம அவங்க மாண்டது நியாயம், அவங்க அருளை பெறாதது நியாயம்.
வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் வருவிட்ட பிறகு நம்மோடு இருக்கின்றார், வழி நடத்துகின்றார். இந்த நிலைப்பாட்டை நம்ம அனுபவிச்சு நம்ம விடலாமா? அருளாகும், அருள் பெற முயல்க என்ற அருளிய சிவமே. அருளாகும் சரியா தெரிஞ்சு போச்சு. இந்த மருத்துவர்கிட்ட போனா கண்டிப்பாக உடல் நலமாகும் என்று திட்டவட்டமாக நமக்கு தெரிஞ்சிச்சு. அவள்கிட்ட போய் அந்த மருந்துகளை எழுதி அந்த மருந்தை நம்ம சாப்பிடணும் இல்லையா? கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதானே அவர் டாக்டர் கரெக்டா அவர் கொடுத்த மருந்து சரியா செய்யணும். அப்படி இந்த சன்மார்க்க சங்கம் என்பது பேசுவதற்கு மேலாக, கேட்பதற்கு மேலாக நடக்கணும். நடப்பது சன்மார்க்கம். அதைத்தான் சாமி சொன்னாங்க, என்னை சுத்தி சுத்தி வர்றீங்களடா, நான் சொன்ன பிறகு நீங்க போய் செய்யுங்க, ஏன்னா ஏயா ஏதாச்சும் இருக்க உங்களுக்கு அப்படின்னாரு. இது அன்பர்கள் சாமியே சுத்தமானான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. தவறான கருத்து. ஒரு ஆசிரியர் ஒரு மாணாக்கனு பாடம் நடத்தினா, நான் சொன்ன பிறகு நீ நான் சொன்ன அந்த ஐடியாவில் நீ போய் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி நான் சொன்ன பிறகு எழுதுறா அப்படின்றாரு. அதுக்காக ஆசிரியர் பார்க்க கூடாதா? அதனால இது அருள் சூப்பர் மார்க்கெட். சன்மார்க்கம் என்பது கிடைக்காத ஒரு பொருளே கிடையாது. எல்லாம் குமிஞ்சிருக்குது. அருள் மலைக்கு வந்துட்டோம்னா நம்ம கிட்ட லாரியும் கோணியும் தான் வேணும். எத்தனை கோணி வேணாலும் கட்டி அடுக்கலாம். சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட அற்புதமான நிலைக்கு நாம் வந்திருக்கோம். மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்கம் பயன் பெறவே பெருமான் சொல்றாங்க பாருங்க. பெருமானுக்காக சன்மார்க்கம் கிடையாது. நம் போன்ற ஆடவருக்கும் பெண்டிற்கும் குழந்தைகளுக்கும் எல்லாம் நம்ம உலக மக்களுக்காக உய்வதற்காக வந்தவர் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் என்பது நன்றாக நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவனே ஆண்டவனே ஆணை வச்சு சொல்லா கூட நான் ஏத்துக்க மாட்டேன்னா யார் பொறுப்பு? மீண்டும் நான் புல்லாய் புடாய் புழுவாய் மரமாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதனாய் ஐயோ பெருமானி அப்படி நான் பிறக போறேன், நான் விரும்புறேன்னு அர்த்தம். பரவாயில்லையா? நியாயமாதி எத்தனை கோடி பிறவிகள் பிறந்து இறந்து பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் ஒரு வெள்ளங்கள் இல்லாம அற்புதமான தேகத்தை கிடைக்கப்பெற்று சன்மார்க்கு வந்திருக்குமே, நாம் ஏமாறலாமா? ஒரு பகல் பொழுதுல கிடைக்குன்னு சொல்றார் சுவாமி அருள். அதுக்கு உங்க உரிமை இருக்குதியா? எந்த பயனால தடுக்க முடியாது. பெருமானுடைய பேர்வழி நீ பெறுவதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. எந்த கொம்பனாலும் முடியாது. மேலையிலே இன்மையிலே ஒருமையிலே தபத்தால் மேவுகின்ற பெரும் பயனான் விளைவையெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே. எப்பேர் வளர்த்தோம். மாலையிலே சிறந்த மொழிமாலை அணிந்தாடும் மா நடத்தரசே என் சிறு மொழிமாலை அணிந்தருளே. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஏன் சுவாமி மாலையிலேன்னு சொன்னாங்க? மாலையிலே மனம் அடங்கி இருக்கும். காலையில பரபரக்கும் நம்ம மனம். சன்மார்க்க சங்கத்தில் கூப்பிட்டுக்கிறாங்க, என்ன பண்றது? கூப்பிட்டதுக்காக போய் அப்படி தலையை காட்டிட்டு அரை மணி நேரத்தை அடுத்த வேலைக்கு நான் முன்னாடி வந்துடும்டான்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி வருவான். ஆனா மாலை அப்படி இல்லை, மனம் அடங்கி விடும். வீட்டுக்கு போய் என்னையா பண்ண போறோம்? சுமாரியா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? கழுத உணவும் இங்கே கிடைச்சிடுது, நல்ல சொற்பொழி நடக்குது, கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்க தானே போறோம், கேட்போமே என்று நம்ம பேச்ச நம்ம மனம் கேட்கும். அதனாலதான் சுவாமி காலையிலேன்னு சொல்ல, மாலையிலே சிறந்த மொழிமாலை அணிந்தாடுமா நடத்தரசே என் சிறுமொழி மாலை அணிந்தருளே. எப்பேரோட பெருமான் நமக்கு கிடைச்சுக்கிறார், எப்பேரோட அற்புதம் நடக்குதுங்க. அதனால நீங்கள் எல்லாம் புஷ்பம் போறதுன்னு கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். சொல் மாலை அணிவீங்க பெருமானுக்கு. அருட்பஞ்சு ஆண்டவருக்கு அணிவீங்க. அப்பேருடைய மாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் மண்ணியமை என் அறிவெல்லாம் தித்திக்கும் அதில் வரும் இன்பம் நான் என் புகழ்வேன். அந்த இன்பத்தை நான் எப்படி சொல்லுவேன்? இனிப்பா இருக்கு சர்க்கரை, இனிப்பு எப்படியா இருக்குன்னா நான் எப்படி சொல்றது? எப்பா வாயத்தார அந்த இனிப்பு சர்க்கரை கொஞ்சம் அள்ளி அந்த வாயில போட்டு, எப்பா எப்படி இருக்கு? அப்படியே எங்க அப்பா இனிப்பா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இனிப்பு எப்படியா இருக்கு நான் எப்படி சொல்றது? இந்த இனிப்பே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அருளை எப்படி சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியாது, அனுபவிக்க முடியும். அதனால்தான் பெருமான் யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் நாங்க சுவாமி. எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க. ஒரு காலத்திலே அநியாயம் நடந்தது. இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு பெருமான் வருவதற்கு முன்னால் வரைக்கும் அந்த அநியாயம் நடந்தது. இதெல்லாம் உயர்குடியிலே பிறந்திருக்க வேண்டும், உயர் ஜாதியிலே பிறந்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட மாவட்ட மாநிலங்களிலே பிறந்திருக்கும். அவனுக்கு தாயா அந்த ஆண்டவருடைய அருளை பெற முடியும். மற்றவர்களெல்லாம் போய் செத்து மீண்டும் நீ பிறவி எடுத்து உயர்குடியில பிறந்து வந்தா தான் உன்னால் ஆகுன்று ஏமாற்றினார்கள். இப்படி ஒரு அநியாயம் இருந்தது. பெருமான் வந்து தான் எப்பா டே என்னடா இப்படி ஏமாத்துற? எத்தனை கோடி பிறவி பிறந்து இறந்து வந்திருக்கிறான். அவன் எப்போ இப்படி அற்புதத்தை பண்ணி வந்திருக்கிறாங்க. சாதாரண வந்துட்டானா மனிதனா வரதுன்னா சாதாரண விஷயமா?
பெரிய புண்ணியம், பெரிய தவம், பெரிய பூஜை, பெரிய தீர்த்தம் ஆடின்னு தான் வந்திருக்கிறோம். ஒன்று மட்டும்தான் செய்யல, அதுக்கு தான் மனித தேகம் கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். தீர்த்தம் ஆடியாச்சு. நண்டா மீனா பாம்பா பள்ளியா இருக்கும்போது தண்ணியிலே கலந்து கழுது தீர்த்தம் தான் அது. நடையா கிரிவலம் வந்தாச்சு. ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் கிரிவலம் வந்தாச்சு. மாடு இங்கே இருக்குதுன்னா குழந்தை பார்த்தா லால் பார்க் பெங்களூரில் இருக்கும், டெல்லியில் இருக்கும். குழந்தை நடந்து ஓட்டிமா இருப்போம் அந்த காலத்தில். இந்த மாதிரி போனால் லாரியில் ஏற்றுறான். நடையா நடந்தோம். கிரிவலம் வந்தாச்சு. தியானம் பண்ணியாச்சுங்க. மாடு ஒரு நாள் சாப்பிடாது சத்தியமா, வாரத்தில் ஒரு நாள். என்னடா இந்த மாடு வைக்கல கீழே போட்டு மேலே படுத்துது கழுதுன்னு சொல்லி அப்படி இப்படிமா அமகலம் பண்ணி கிடக்கும். மாடு தன்னுடைய கட்டு களையாமல் கவனமா இருக்குது. அதனுடைய லட்சியம், பெருமானே என்ன கண்டி மனிதனா படிச்சு பாரு சுவாமி, என்ன மனிதன் கொடுத்து பாரு சுவாமி, எப்படி மற்ற உயிர்களுக்கு நான் உபகாரம் பண்றேன்னு பாருங்க. இறைவன்கிட்ட கையேந்து தான் இந்த பயெல்லாம் படிச்சிருக்கிறேன், நியாயம் பண்றான்னு என்ன நீ மனிதனா படிச்சு பாரு, எப்பேரோட அற்புதம் பண்றேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுதான். நாமளும் அப்படித்தான் மாடா இருக்கும்போது கெஞ்சி கூத்தாடுங்க. சும்மா வந்து விடல இந்த தேகம், எகிரி குச்சல்ல நேரா பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் வந்திருக்கிறோம். விளையாட்டா நிறைய அன்பர்களை பார்த்தா எங்கேயோ அந்த அன்பரை பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்றோம் சொல்லுங்க பாருக்கலாம். எங்கேயும் பார்க்கலங்க, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்றோம். எத்தனை பிறகுகளை நாம் ஒன்னா இருந்துக்கிறோம் தெரியுமா? அகாரா பாலைவனத்தில் 500 ஆண்டு மரமா நின்று கலந்துக்கிறோம். நீ நானும் பார்த்த மாதிரியே இருக்காதா? மரமா நின்று கலந்துருக்குமையா? தண்ணி இல்லாத அகாரா பாலைவனம் எப்படி இருக்கும்? பெருமானே தண்ணி தேடி கீழே வேற அது முயற்சி பண்ணினே கிடக்கும். தான் அலப்பாயும் மேல மரம் நிற்கும், கீழே அவ்வளவு பெரிய முயற்சி, சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஆடல் பட்டு இருக்கிறோம். ஆடா இருக்கும்போது மாடா இருக்கும்போது எத்தனையோ பிரிவுல நம்ம ஒன்னா இருந்திருக்கிறோம். அந்த பார்த்த ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்கேயோ பார்க்கல, ஆனா பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த அற்புதத்தை நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால சரியான தருணம் இது. மனித என்பது சாதாரண தருணம் இல்லை, அற்புதமான தருணம். ஆடு மாடு கோழி குதிரை சன்மார்க்க சங்கத்துக்கு வர முடியாதுங்க. அது எஜமானால கட்டி போட்டு வச்சிருப்பான் ஆடு மாடு கோழி குதிரைலாம். சரி டக்குன்னு அது எஜமா ஏமாடி அந்த ஒரு சிறு கயிறை போட்டு பணிச்சிருந்தானே டக்குன்னு அறுத்துன்னு அப்படி வந்து ஓரமா நின்றுதுன்னா அந்த எஜமா தேடி வந்து பார்த்துட்டு அடையே திருட்டு மாடியா இது, எவ்வளவு ஷோக்கா அறுத்து நீங்க வந்துட்டு பாரியா. பெருமானே நான் நற்கரி அடையணும், சன்மார்க்க சங்கத்தே நான் அந்த செவிக்கு உணவு பெருமானுடைய பெருமையை கேட்கலான்னு வந்தா என்ன திருட்டு மாடுன்னு சொல்லி சங்கிலி போட்டு பணிச்சிருவான். கயிறு தானே அறுத்துன்னு போக, இப்ப பாரு உன்னை சங்கிலி போட்டு பணிச்சிடறேன், சங்கிலியால கட்டிடுவாங்க. ஐயோ பெருமானே 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 என்ன கதியாவ நீங்க நினைச்சிட்டீங்க வந்துட்டீங்க. இதை விட என்ன அருள் உங்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க யாராச்சும் தடுக்க முடியுங்களா? உங்களை என்ன தடுக்க முடியுமா? நான் நினைச்ச வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன் அழகா நெசப்பாகுது. என்ன அற்புதங்க இது. நீ நினைத்தால் மரணமிலா பெருவாழில் வாழ்ந்துடலாம். எவ்வளவு பெரிய அற்புதங்க இது. நினைத்தால் அப்ப என்ன தப்பு நடக்குதுங்க? நான் நினைக்கலன்னு அர்த்தங்க. ஆமாங்க, வாரத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து வந்து போனா போதுமா? என்னால ஆகுன்ற நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லைங்க. நம்மளால எங்கே ஆக போகுது? அந்த ஐயாவாலம் இந்த ஐயாவாலம்னு அவங்கள கை காட்டு நாம ஏமாறுறோங்க. ஏமாறலாங்களா? ஒவ்வொருத்தரும் உறுதியா இருக்கணும். என்னால் முடியும், பெருமானுடைய பேரவர்களை இந்த பிறவில நான் பெற்றுடையா என்று நாம உறுதியா இருக்கணும். முதல்ல பயிற்சி வேண்டும், முயற்சி வேண்டும், வைராகியம் வேண்டும். மகாமந்திரத்தை 108 முறை நான் சொல்லாம உணவுல கை வைக்க மாட்டேயா என்ற உறுதி வேண்டும். இந்த வஞ்ச நெஞ்சம் பஞ்சமகா பாதகம் நம்ம மனம் ஏமாத்த நம்மள. யோ சொன்னாரியா ஏத்த வீட்டுக்கார ஒரு கழுது குதிரை பண்ணல 5 மாடி கட்டிட்டாயா பேசிக்கிறேன், 3 காரு 4 பங்களா எல்லா கழுதியும் வாங்கிட்டேன். இன்னும் 108 முறை மனம் கள்ள மனம் நமக்கு அப்படி ஒரு படுபாதாரத்தில் கொண்டு தள்ளிடும். அது முயற்சி கூட அறிவின் கண்டு கேட்கணும். அறிவும் மனமும் ரெண்டும் வேலை செய்யுது நம்ம கிட்ட. அறிவு தான் ஆண்டவன், மனம்தான் பெண்மை. அந்த பெண்மையை சார்ந்தவன் நாமெல்லாம். ஆண் என்பது ஆண்டவனை தவிர யாருமே ஆண் கிடையாது. என்னடா அப்படி சொல்றாரு, வீசி கீசினா வச்சுங்க என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சத்தியமாக ஆண்கள் கிட்ட இருந்தால் அந்த கரு உற்பத்தி ஆகும். உற்பத்தி பண்ணக்கூடிய ஆண்களா அங்கே அந்த அம்மா கிட்ட வளர்க்கப்படுது. கரு எங்க உற்பத்தி ஆகுது? ஆணிட உற்பத்தி ஆகுது, அங்க வளர்க்கப்படுது, வேற ஒண்ணு இல்லை. அதனால எல்லாரும் பெண் தான். அதுதான் சுவாமி வந்து என்னை மனம் புரிந்தார் அப்படின்றார் சுவாமி. பெண்மை தான் நாமெல்லாம். ஒரு அடையாளம் அங்க அடையாளத்தை ஏதோ ஒன்று மாற்றம் வச்சிருக்காரு சுவாமி, வேற ஒன்றும் இல்லை.
அதனால நம்ம வீர தீர சூரன் நம்ம நினைக்கிட்டு விட்டுணும். உனக்கு மனசால நினைக்கிட்ட வெளியே சொல்லாதீங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெளியே போட மாட்டின்னு போகக்கூடாது. அதனால பெருமான் தான் ஆணு. பெருமானே கஜையா பிடிக்கணும். நம்ம கஜையா பிடிக்குமானா அது சந்தேகமா இருக்குது. நான் எங்க அம்மா அப்பா கஜையா பிடிச்சேன், கல்யாணம் ஆச்சு என் மனைவி கஜையா பிடிச்சேன், அப்புறம் குழந்தைங்க பார்த்தா என் பிள்ளைய கஜையா பிடிச்சேன். அவனுக்காக தான் வாழ்றேன், என் வாழ்க்கையை அவனுக்கு தயான்னு ராஜாவே கூஜாவே செல்லமேன்னு கொஞ்சம். அது கூட பார்த்தா இப்ப என் பேத்தி வந்துக்கிறான், அவளை நான் கஜையா பிடிச்சிக்கிறேன். இப்போ எப்பா உயிரே தயா, என்ன அற்புதையா, என்ன அன்பியா அப்படின்னு. கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே. அப்படமான பொய்ங்க அந்த உலகம். ஆனா பொய்டான்னு சொல்லி நம்ம பேசி வளர்த்த கூடாது. அது பேசப்படாத பெரிய விஷயம், மனசுலே வச்சுக்கணும். அப்படமான பொய். நீ நலமா இருக்கிறியா ஐயா கோவிந்தசாமி ஐயா, வாங்க வாங்க வாங்க, எப்பா நினைச்ச வந்துட்டிய, 100 வயசு உனக்கு, நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு பயல் கேட்டான்னா, அது ஏன் கேட்குற, 550 எனக்கு சுகர் அப்படின்னு நீ சொல்லணும்னு கேட்குறான் அந்த பயல். சத்தியம் இதுதான். நீ எது வேணாலும் நினைச்சுக்கா. அந்த பயல் நல்லா இருக்கிறியான்னா அவனுக்கு ஏற்கனவே 500 சுகரு, ஒரு 50 கூட சொல்ல மாட்டாரா இவரு? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமானே இந்த மாதிரி கதியான இந்த உலகம். இந்த உலகத்தில் எப்படி பெருமானை தவிர நீ யாரு நீ கதியா பிடிக்க போற? இவங்கெல்லாம் கதியா பிடிச்ச என்ன ஆச்சு? நண்பர்கள் கதியா பிடிச்ச அப்படமான போய் ஐயா ஹாஸ்பிட்டல் போய் சொல்லக்கூடாது. நீ நான் பறந்து வந்திருப்பேன். சரி அந்த முறை விட்டுருங்க, அடுத்த முறை சொல்லி போறேன் ஹாஸ்பிட்டல் பறந்து வரானு. இப்போ போனால் பெட்டில் இருப்பான், ஏன்னா சார்ஜ் 15 பைசா என்ன சிக்கல் வரப்போதியா, வீட்டுக்கு வந்த பிறகு போகலாமியான்னு சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு ஃபார்மாலிட்டி வந்து போவான். கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே. ஆறுதலா பேசுற வார்த்தைலாம் உண்மை நினைக்காதீங்க. பெருமானை தவிர சத்தியமா சொல்றேன், தாயாயி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம். பெருமானை தவிர யார் சொல்றது, நான் சொல்றது கூட பொய். இதை பேசினா எடுபடுமா, அதை பேசினா எடுபடுமா, அப்படி பேசக்கூடிய இந்த பயன். அதனால நீங்க யார் பேச்சு நம்பப்படாது. நீங்க பெருமானு உண்டு, நாம் உண்டு. என்னுள்ள இருக்கும் இறைவனை காண்பதற்கு இடைத்தரகர் எதுக்கியா? என் உள்ளே இருக்கிறான் பெருமான். உம்முள் யாம் எம்முள் நீ என்று உணர்ந்து உயிர் நலம் பரவு என்று உரைத்த மெய்சிவமே. உமக்குள்ளே நான் இருக்கிறேன், எங்கடா தேடுற ராஜா? எங்க வடலூர் வந்து நீ காலை இருந்து நேரம் இருந்து கார் இருந்து பங்களா இருந்து பணம் இருந்தா வா, உனக்கு வேணான்னு சொல்லல. காலையில் அதை போய் வட்டிக்கு வாங்கி கடை வாங்கி நீ இங்க ஆடல் படுற அல்லல் படுறங்க வந்து எங்க பெருமான் இல்லை உனக்கு? எல்லா இடத்திலும் நீக்கவரை நிறைஞ்சிருக்கிறார் பெருமான். எங்கே மெய் அன்பர்களோர் அங்கே நலந்தர எழுந்து இருந்து அருளும் பதம். மெய்யான அன்பர்களோ ரோடு ரோடா தேட முடியுமா? சன்மார்க்க சங்கத்து சாரியா, சன்மார்க்க சங்கத்துக்கு போ. அங்க பாரு அடியார்களை, மெய் அடியார்களை எப்படி சங்கமா வராங்க. இந்த சங்கமத்துல குளிச்சா எப்படி இருக்கும்? பெருமானே இதைத்தான் நோகாத நோன்பனை போல் நோற்றவர்னு சொன்னார் சுவாமி. இதைத்தான் 1000 வாட்டி அடிச்சுக்கிறார். சன்மார்க்க சங்கத்தே சார்ந்துடுக 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 சார்ந்துடுகன்னு சொல்றார் சுவாமி. எந்த நேரம் எந்த செய்தி திடீர்னு சொல்லுவாரு சொல்ல முடியாது. அதனால சன்மார்க்க சங்கத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், கண்ணும் கருத்துமா இருக்கும். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே. அன்போ பெருமானே சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாது. சமரச சுத்த சன்மார்க்க சங்க தவறுகளால் சாமி சர்டிபிகேட் தராங்க பாருங்க. சன்மார்க்க சங்கத்தவர்களால் அந்த நிலை ஏற்படும் தடுக்கக்கூடிய வல்லமை உடையது. நான் சன்மார்க்க சங்கத்தவனா என்பது உள்ளே ஒரு கேள்வி ஒளிஞ்சிருக்குது. அங்கதான் ஜாக்கிரதையா பார்க்கணும். சன்மார்க்க சங்கத்தை வந்து போனா பத்தாது, அதே கதியா பிடிக்கணும், குரங்கு பிடியா பிடிக்கணும், பூனை பிடியா பிடிக்கக்கூடாது. குரங்கு பிடி அப்படி பிடிக்கணும். இப்ப அற்புதம் தெரிஞ்சு போச்சு. அது என்ன சந்தேகம்? ஐயமும் திரிவும் அறுத்தனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த ஐயம் என்ற சந்தேக நோய் தாக்காம பார்த்துக்கணும் நம்மளை. என் பிள்ளை நல்லவனா கெட்டவனா, எனக்கு வயசு 80ஆவது, எந்த ஜென்மத்துக்கு நீ அவன் நல்லவன் எப்போ தேர்வு பண்ணது, எப்போ தான் கெட்டவன், எப்போ என்ன, என் மனைவி நல்லவளா கெட்டவளா, இதே புலப்படா அவனுக்கு எப்போ தேர்வு பண்றது? சந்தேகம். சந்தேகம் என்ற நோய் தாக்கிச்சா போச்சு, அதுக்கு மருந்தே கிடையாது. அதுதான் சுவாமி முதல்ல ஐயமும் திரிவும் அறுத்தனது உடம்பினுள் சொன்னார் சுவாமி. சுவாமி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் முதல் பாடல் பாடுன்னு பாருங்க. நமக்காகுங்க, சாமிக்காகுங்க. சுவாமியே அந்த படாத பாடுபட்டுக்கிறார். யார் யார் சொன்னா? சாமி படுவாரா?
சுவாமி இலகும் 5 தொழிலை செய்யக்கூடிய பெருமான் படுவாரா? நீ படுற, நீ பஞ்சமா பாதுகா அதை தன் மேல போட்டுன்னு சொல்றாரு சுவாமி. நீ தான் அந்த மாதிரி வம்புகாரன்னு சொன்னா நீ கேட்பியா? உட்காந்து கேட்க மாட்டேன். அதனால தன் மேல போட்டுன்னு சொல்லக்கூடிய பண்பை வெளிப்படுத்துறார் சுவாமி. தோத்திரம் போலேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி. சாமிக்கு இந்த வார்த்தைக்கு எதனா தகுமாங்க, பொருந்துமாங்க? சாமியை தோத்திரம் புகழல, நான் புகழலைங்க. அதனால எனக்கு ஆகி வரும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஆகி வரும், அது சுவாமி கிடையாது. அதனால 6 திருமுறைகளும் 6000 பாடல்கள் நமக்காகுங்க. சுவாமி 9 வயதிலே முருகப்பெருமானை நிலக்கண்ணாடியில் பார்க்கிறார். 9 வயதுல எவ்வளவு வேகமா கரையேறிப்பார் பாருங்க. 9 வயதுல. இன்னைக்கு இந்த பயலுக்கு சோதா பயலுக்கு 57 வயது ஆகுது. இன்னும் கனவிலேனும் காற்றென்றால் காட்டுகளாய் சுவாமி பெருமானே. நேரா வரலனா சுவாமி ஒரு கனவுல அப்படி வந்து போக கூடாதா பெருமானே? நான் வருவேன்டா, நீ நினைக்கவே இல்லடா பயல. ஐயோ பெரும், ஆமா உண்மைதான், நினைக்கவே இல்லைங்க. நாமா ஒவ்வொரு நாளும் படுக்கையில் உக்காந்துன்னு ஒரு 2 நிமிஷம் சுவாமி இன்னும் சொல்றாங்கல்ல, கனவுல அப்படி வந்து போவாங்க சுவாமி பெருமானே, அப்படி கனவுல வந்து போகலாம். அப்படி நம்ம கேட்கவே இல்லைங்க. கேட்கலாம் எப்படிங்க நியாயம்? எப்பேருடைய பொருள் அது, அரும் பெரும் பொருள் அது, கேட்கணும் இல்லையா? மண்டிட்டு அழனுங்க தனி ரூம்ல உட்காந்து. அப்பட்டமான உலகத்தில் இருந்தபோது நம்ம ஆட்டின்னுக்கிறோம், நம்ம அழ வேணாவா? அழுத அசிங்கப்படுறான் சார். அழுதா எவ்வளவு பேர் ஒரு ரிலீஃப் தெரியுங்களா? அழுது பாருங்க, அருள் 2வது பட்சம் இருக்கட்டும். நீங்க அழுது பாருங்க, தனி அறையில தாள் இட்டுருங்க, ஜோதி முன்னாலே உட்காந்து பெருமானே மரணமினும் பெரும்பாய் வருன்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் சுவாமி? ஆற்று வல்லமும் வருவதற்கும் அணை போடாரீர், அணை போடல சுவாமி, நான் என்ன பண்ணுவேன்? என்ன தேவரீர் எப்படின்னா வழி நடத்துங்க பெருமானே என்று நீங்க உருகி நினைச்சாவே அழ வந்துருங்க. அழ வரணுங்க, கசினுங்க, மனம் உருகணுங்க, உருகி உருகி அழணும் சுவாமி கிட்ட. அழுதா கண்டிப்பாக நீ அழணும்னு அவருக்கு நோக்கம் கிடையாது. அந்த பொருளுடைய அருமை அப்பதான் தெரியும் உனக்கு. இதை வந்துட்டு நான் ரோட்லயே உங்க வீட்லயே வந்து இந்த சொற்பொழிவு பண்ணதுடைய அருமை தெரியுமாங்க? அதுக்கு ஒரு பிளேஸ், அதுக்கு ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம். என் வீட்டு பக்கத்துல கூட என் தம்பி வீடு கட்டினா, என் தம்பி மேல இருக்கிற பாசத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு, டேய் ராஜா என்னடா அவ்வளவு கஷ்டப்படுற, ஆடல் படுற, இன்னொரு மாடி கட்டுறா சுகமாடுறான்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். 10 வருஷம் ஆகுது, வாங்கவே முடியல. நானே கேட்டவன, நான் கேட்டனா நீ துட்டு கொழுத்து போயிருந்து கொண்டாந்து கொடுத்தா நானா பொறுப்பு அப்படிங்கிறான். இந்த உலகிகளுக்கு அப்படி அருளுக்கு எப்படி? அருளை கேட்கணுங்க. நாம எதுக்கு அழுகுறோம்? நம்ம கூழுக்கும் பாழுக்கும் அழுகுறோம், பெருமானுக்கு அழுவில்லையே ஒரு நாள் கூட. நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். தப்பு ஒத்துக்குன்னா கண்டிப்பா மன்னிப்பு உண்டு. அப்படி இல்லை இப்படி இல்லை நான் கூட அழகணும் போயெல்லாம் சொல்ல நினைக்கக்கூடாது. உங்க எதிர்த்து தொட்டு சொல்லுங்க. நான் கூட என் உள்பட தான், உங்கள ஒருவன் தான் நான். கேட்டதெல்லாம் பழுதே. ஆமாங்க, கேட்டதெல்லாம் பழுதுங்க, அப்பட்டமான பழுது. எனக்கு 29 வயதுல திருமணம் ஆச்சு. திருமணம் பண்ணிக்கின்னு தடபுடலா உபச்சாரம்லாம் நல்லா நடக்குது. புது மணி ஆச்சு, எப்படி செய்வா பணி விட அற்புதமா சிட்டா பாருகிறா. அம்மா வெந்நீர் எப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, டேபிள்லயே இருக்குதுன்றா. குளிக்கத்து டால்மா அடு ஏங்க இந்த தயாரா இருக்குது உள்ள, என்னங்க பேசுறீங்க? அப்படியா? அப்பா இது இல்லடா வாழ்க்கை. அற்புதம் அற்புதம், அருமையான மணி அமைஞ்சா போலகுத, அற்புதையா. வேறான இந்த கழிப்பில இதுவே பெரும் பேருன்று உணர்ந்து அதிலே தெளித்திருக்கிறேன் நான். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு குளிச்சுட்டு வெளியே ஓட்டுதான் ஓடியாந்து எங்க மனைவி அடிச்சு பிடிச்சி என் மேல இருந்து எதுவும் எடுக்கிறா. என்னம்மா என்னம்மா எடுக்கிறேன்னு. ஒன்றும் இல்லைங்க, எங்க ராஜா மேல ஒரு ரோஜா எழுத ஒட்டிக்குது, எங்க ராஜாவுக்கு குளிர்ச்சி வந்து ஜுரம் வந்துருமே ஓடியாந்து எடுத்து. அடா அடா அன்புனா இப்படி இருக்கணும்யா, இது இல்லையா வாழ்க்கை? பெரிய புண்ணியம், புண்ணியம் புண்ணியம் பண்ணிருப்போம் போது நானு அப்படின்னு சொல்லி அதிலே திளைத்து இருக்கிறேன். இந்த கழுதைக்கு 90 வயசு. இந்த 90 வயசுல இந்த கழுதை எங்க கிடக்குதுன்னு நினைக்கிறேன்? தெரு திண்ணில கால் தொடிப்பாங்க பாரு, கோழி கந்தல் கந்தலா தொடிச்சு தொடிச்சு பஞ்சர் ஆகி போய் கிடக்கும், மண்ணும் சகதியும் சேருமா. அந்த கால் தொடிகிற கோழி மேல பட்டு கிடக்குது இந்த கழுதை 90 வயசுல. ஆமாங்க, இந்த உலகத்தில் பயன்பட வரைக்கும் தான் அன்பும் பாசமும் நேசமும் மேலே உயிரை வச்சுக்கிறேன், அவங்க கீழே வச்சுக்கிறேன், தனியா வச்சுக்கிறேன். இந்த உலகத்துல நீ பயன் இல்லைன்னு வச்சுங்க, எங்கெங்கே வருது, ஐயா இதுக்கு வரலையா இருப்பாங்க. ஐயோ பெருமானே இதை நான் நம்பி இருந்தேனே,
அந்த கிழிஞ்ச கோணி மேல படுத்து கிடக்குறேன், என் மேல எதோ ஏறி ஓடுது குறுக்கால. எம்மா வாசிக்கு நீ ஓடியாந்து ரோஜா போயிடுத்திய ராஜா, நீ ஓடியாமா எம்மா என்னவோ நீங்க குறுக்கால இறங்கி ஓடுது என் மேல. என்ன ஐயோ இந்த கழுதை ஓனந்தான் ஓடுது, கம்முனரு கத்தாத, பாம்பு ஓடி முடிக்க கதைன்னு பார்த்தா ஓனந்தாயா ஓடுது, பத்துறியா? ஐயோ பெருமானே, இதான வாழ்க்கைன்னு உலகான நான் மோசமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே, என்னத்துக்கு கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரமா? அதனால விரைவா ஆட்சி வெள்ளம் வருவதற்கு முன்னால அணை போட்டணும். நம்ம என்ன பண்றோம், மரணத்தை நோக்கி நம்ம அறியாம நாம வீடு நடை போடுமா, குறுகால இறங்கி போடுமா. யோ சும்மாரியா சுத்தின்னு போனா லேட் ஆகும், 3 மணி நேரம் ஆகும்யா, 1.25 மணி நேரத்துல போய் காமிக்கிறேன் பாரு. எப்படிடா ராஜா அப்படின்னு கேட்டா சாமி சொல்றாங்க, பெருநடை, பெருவோட்டம், பெரும்பேச்சு, பெருஉணவு, பெருத்தூக்கம். ஐயோ ஆமாங்க, என்ன அறியாம இந்த காரியெல்லாம் பண்ணினுக்கிறேங்க. சுவையா இருந்தா 15 கரண்டி அடித்து தள்ள வேண்டியது, 15 இட்லி, வடகரி, குருமா, இட்லி, சாம்பார், சட்னி, இன்னும் கழுதியோ. இந்த கழுதி எவ்வளவு தேவைன்றது நிதானமே கிடையாது. ஆகாரம் வரை நித்திரை கால் மைதனம் வீசம் பயம் பூச்சி எங்க போச்சு உனக்கு. ஐயோ பெருமான திக்கு திக்குன்னு கை வைக்கணும், சாப்பாட்டு மேல கை வச்சு அடிச்சு அப்ப கூடாது. பதமா உயிர் வாழ்வதற்கு உணவு ஒரு மருந்துங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. அது ஓட்ட விட்டுருங்க. உணவிலே ஒருவன் ஒழுக்கம் இருக்குமே ஆனால் 150 வயது எழுதி வச்சுங்க, என் உள்பட உங்களை உள்பட எல்லாருக்குமே சுவாமியா எழுதி அனுப்புறாரு. கருணாமூர்த்திங்க, அதுல நம்ம பெருமாள் செய்யறாரு அந்த தொழில். இப்போ அது ஒரு லக்கி சான்ஸ் நமக்கு. நம்ம பெருமாள் செய்யறாருங்க, படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல், 5 பெரும் தொழில். உயிர்கள் உலகுயிர் திரளலாம் ஒலிநெறி பெற்றிட இலகும் 5 தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரறின் பெரும் சி ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி. பொய்யா இது? நீ நம்பலனா பொய்ன்னு அர்த்தம். நீ நம்பரே இல்லையா? நம்பணும் முதல்ல. எங்க அப்பா 90 வயசுல இருந்தாரு, எங்க தாத்தா அதே 90யா, அப்ப எனக்கும் 90 தான். இந்த பயல் முடிவெடுத்துறான் சார், இந்த பயல் முடிவெடுத்துறான். இதே வேலை இதே பொழப்பா ராம்பவன் 90 வயசு வரப்போது போறேன், 90 வயசு வரப்போ போயிட்டான். தான் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய் கண்டோர் அப்பொருள் ஆகி அருட்பெருஞ்சோதி. இந்த பொருளை மெய்யாவே அதை தியானமா பண்ணிக்கிறான். ஏன் போய் சேர்றது? சன்னார் சங்கத்தை சார்ந்திருக்கேன் மரம் வறுமையா? யார் யார் சொன்னா? என்னை விட அருவாள் எவனா இருப்பானா? உங்ககிட்ட என்ன ஆலோசனை கேட்கறது? சன்னார் சங்கத்தை இருக்கிற கருணை தயவு அன்பு மலையில நான் குடியிருக்கிறையா? வேணா ஒரு உபகாரம் செய்யத்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சிடலாம், ஆனா யாருக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுக்க மாட்டேயா? என்ன திடம் என்ன போச்சு? வம்புகாரங்கிட்ட சிறுதை வழிபாடு பண்றவங்கலாம் தேவையில்ல நீட்டி பேசக்கூடாது. காலையில் நமக்கு பெருமையரும் நினைவு புகழ் பேச வேண்டும். பெருமாளுடைய புகழை தவிர எதுவும் பேசக்கூடாது. ஐயா வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொந்த வீடா வாடகைங்களா? ரொம்ப முக்கியமா இது. சொந்த வீடா வாடகையா? ரொம்ப என்ன ஒரு அக்கறையா? வாடகை தாங்கிற சொந்த வீடு வாங்கி கொடுக்குறியா? வாடகை வீடு சாமி, நல்ல வேலை. எப்பா நான் சொந்த வீடு நீயும் சொந்த வீடுன்ட்டு சமமாயிடுவிய. பஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன் பாவி நான் சண்டால பயல். என் தம்பி 4 வீடு வாங்கக்கூடாதா? நான் 2 வீடு நான் வாங்கட்டும், தம்பி தானே. டே எங்க அப்பா பின்னால பிறந்த பேர் 4 வீட வாங்கிட்டான். இருந்தாலும் இன்னும் உள்ள என்ன வருடுத? ஏன்டா வருடுது கழுத? எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து உரிமை உடையவர் உலத்தே எம்பெருமான் நடம்புரியும் இடமென தேர்ந்தேன். எந்த ஜென்மத்துக்கு நம்ம வரது பெருமானே? அண்ணன் தம்பி வாங்கினா கூட அடிச்சுக்கிறோம் நாம. எப்ப அந்த நிலைக்கு வர்றது? எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் நினைக்கணுமா? அடோ எப்பா எவ்வளோ பெரிய அற்புதம்! அந்த நிலையை பெருமான் அடைஞ்சால் ஒரு சனத்தை ஒரு பகல் பொழுது சுவாமி அருள் அடிச்சிட்டார். ஒரு பகல் பொழுது அடிச்சிட்டாருங்க. 12 மணி நேரத்துல மேலையில முன் ஜென்மத்துல செய்ததுல இந்த இப்ப வட்டி போட்டு வாங்குறாரு சுவாமி. மேலையிலே இம்மையிலே இப்ப நடைமுறையிலே ஒருமையிலே தவத்தால் மேல் பெரும் பயனை எல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே. எப்பேருடா அற்புதங்க! என் பிள்ளை கதை ஊட்டி வளர்த்து ஆளாக்கி சீராட்டி தாளாட்டி எல்லாம் கடமையில முடிச்சு ஊட்ட வாங்கி கொடுத்து காட்டை வாங்கி கொடுத்து எல்லாம் அற்புதம் பண்ணி கடைசியில என்கிட்ட 3 கோடி ரூபாய் இருக்குது பெட்டியில கேஷா வச்சுக்கிற. கை கால் ஊந்து போச்சு.
வாய் பேசுறேன், நினைவு இருக்குது, கை கால் நடக்க முடியாது. அப்பா நெசப்பாக்கத்தில் இந்த மாதிரி சன்மார்க்க சங்கம் நடக்குதுடா ராஜா, நான் இவ்வளவு காலம் பொருளை அருளா மாற்றா கண்ணு, கொண்டு போய் நெசப்பாக்கத்தில் இந்த 3 கோடி ரூபாயில ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பொருளை அருளா மாத்திர, நான் போகும்போது ஏதாச்சும் கொஞ்சம் கொண்டு போறேன்னா செய்வான்னு நினைக்கிறீங்களா? வர இருப்பா, அர்ஜென்டா போயிருக்கிறேன், போயிட்டு வந்து நான் பேசுறேன் பேரன் செய்வானா? ஏதோ சொல்லியிருந்தாருங்க, இப்ப தாத்தா பெனாத்த ஆரம்பிச்சிட்டாருங்க, என்னன்னு தெரியலீங்க. நல்லா தான் இருந்தாரு, இப்போ பணத்தை பத்தி பேசினா பெனாத்துறாருங்கன்றான். அதனாலதான் பெருமான் என்ன சொல்றாரு, ஐயா அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். தன் பொருள் அனைத்தையும் தன்னர சாட்சியில் என் பொருளாக்கிய எந்தனி தந்தையே. தன்னுடைய ஆட்சி நடக்குது. இப்போ இங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்க ஆட்சி நடக்காம இங்க வர முடியாது. உங்க ஆட்சி நடக்க வச்சுதான் இங்க வந்துக்கிறீங்க. நல்லா நடக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல செயல்பாட்டில் இருக்கிறீங்க, உங்க ஆட்சின்னு அர்த்தம். உங்க ஆட்சி போயிட்டுனா போச்சு, உங்க பொருளை எல்லாம் வேற ஆள் தான் களவாடிக்கு போகணும். அதனால உங்க ஆட்சி இருக்கும் போதே தன் பொருளை என் பொருளை ஆக்கணும். தன் பொருள் வேறு, என் பொருள் வேறு. தன் பொருள் என்றால் என்னுடைய பொருள். தன் பொருள்னாக்க பேரன் பேத்தி பிள்ளை எல்லாருக்கும் பங்கு பாகம், நான் போயிட்டா பங்கு பாகம் போட்டுக்குவோம். என் பொருளுக்கு யாரும் பங்கு போட முடியாது. அது என்ன பொருள்னா அதுதாங்க அருள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளை அருளாக மாற்றுவேன் என்ற உறுதிப்பாட்டோடு இங்க வந்துக்கிறோமா? நாம வந்த வேலையை விட்டு நாம் எந்த வேலை செய்திருக்கிறோம்? ஆண்டவனுக்கு அபிஷேகம் ஆராதனை கண்ணா புண்ணா அதெல்லாம் நீ செய்ய, அதெல்லாம் கேட்ட கேள்வியே கிடையாது. நீ எதனா எழுதிக்கா. 8ம் 2ம் என்பது கேள்வி. அதுக்கு ஒரே வழியில அழகா இதனால டிக்கெட் 100க்கு 100 மார்க் போய்கினாரு. ஆனா அது தெரியல எனக்கு. 8ம் 2ம் என்ன அப்படின்னா அதுக்கு தெரியாமைய பல பக்கம் 1000 பக்கம் ரூல்டு போட்டு அழகா கொட்டை கொட்டா முத்து முத்தா எழுதி கேட்ட கேள்வி ஒண்ணு, நீ எழுதுற பதில் ஒண்ணு. சரியாயிடுமா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார் சுவாமி. கேட்ட கேள்வி ஒண்ணு, பதில் ஒண்ணு. அதனால கேட்ட கேள்விக்கு ஒரே வரையில் நீ பதில் சொன்னாலும் போதும், டக்குன்னு மார்க் எடுத்துடலாம். அதனால தன் பொருளை என் பொருளை ஆக்கணும் விரைவாக. அதுதான் விழிப்புன்னு சொன்னார் சுவாமி. விழித்திருன்னு சொன்னார், முயற்சின்னு கழகத்தில். நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம், எங்கே செல்ல இருக்கின்றோம், எவற்றை கொண்டு வந்தோம், எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற விழிப்போடு இருக்கணும். அந்த விழிப்பில் இருக்கிறோமா நாம? சும்மாரியா இன்னைக்கு சத்தா நாளி பாலியா அப்படிங்கிற, இன்னைக்கு சத்தா நாளி பாலுங்கிறது சாதாரண தெரியுதியா? அது வருவதற்கு முன்னாலே விழிப்பா எதை செய்யணுமோ அதை செய்யல. கடல் பொங்குதியா வருதுன்னு வச்சுங்க, வருது அப்படின்றது உறுதி ஆயிடுச்சுன்னா நாம கடகடன் 4 மாடி 8 மாடி ஆக்கி தயாரா இருக்கணும். வற்றியா 4 மாடி வந்த விட அதுக்கு மேல 4 மாடி இருக்குதான்னு சொல்லி நம்ம தயாரா இருக்கணும். அப்படி ஆற்று வெள்ளம் வர்ற அந்த மரணமின் ஆற்று வெள்ளம் வருதுன்றார் சுவாமி. அதான்டா ஆற்று வெள்ளம்ன்றார். ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணை போடாரி. அகங்கார பேய் பிடித்து அலையிறமா நாம சொல்றாரு பாருங்க சுவாமி. ஆமா எனக்கு என்னையா 10 தலைமுறை சாப்பிட்டியா என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு? ஆமா மரணத்துக்கு என்ன பண்ணுவ? ஏயா 10 தலைமுறை சாப்பிட அது ரைட்டியா? மரணம் வந்து 10 என்னையா பண்ணுவ? அது யார் துணை நிற்பான்? பெருமானை தவிர யாருன்னா துணை நிற்பாங்களா? அப்ப இப்படி அருளாக நீ பார்த்து பிடிக்குவானா? கட்டியா பிடிச்சுக்குவானா? நீ சன்மார்க்கம் எனக்கு தெரியாது சுவாமின்னு சொல்றதுக்கே வழி இல்லை. ஏன்னா நிறைய செய்திகளை நம்ம சன்மார்க்கத்தில் கேட்டுக்கினே இருக்கிறோம். எப்போ ஐயோ பெருமானே நான் தெரிஞ்சுதான் எப்படின்னா அருளை பார்த்தீங்கன்னா தெரியாமல் போச்சுன்னு சொன்னு வச்சுங்களா, இருடா கண்ணு கொஞ்சம் ரெக்கார்டு போட்டு காமிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாரு. அதுதான் படுத்துன்னு எழுத்து கிடக்குது 1 மாசமானு சொல்றாங்க பாருங்க. அது என்னது? இது அந்த பயல் டபாகிரம் தெரியாதுன்னா சுவாமி கருடாமூர்த்தி எப்பா நீ படுத்துரு, அப்படியே படுத்துரு, பேச மாட்டான், கண்ணு மட்டும் முடிச்சு முடிச்சு கிடப்பான், எழுத்து கிடக்கும். என்னது இது? பெருமான் சீடி போடுவார். ஐயோ ஆமாங்க நெசப்பாகிற ஒரு தெரிதாடா கண்ணே, இப்போ கேட்டியா அந்த சபையில் உட்காந்துக்கிறியா பாரு. ஆமாங்க ஐயா, ஐயா ஆமா நான் தான் ஐயா. நீயா இன்னும் மற்ற நாள் இன்னொரு அன்பர் கொலப்பா சந்தான ஐயா பேசும்போது பாரு உட்காரு, தெரிதா? ஆமா தெரிது ஐயா. சொல்லுதல் யாருக்கும் எலி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சன்மார்க்கம் என்பது செயல்பாடு. அதை விட சுவாமி என்ன அற்புதமா சொல்லுவாங்க, தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு. என்ன அழகுங்க சுவாமி. அதே எங்க அப்பா தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாருங்க.
முடியாதவருக்கு அளிப்பதன் மூலமாக மட்டுமே ஆண்டவனுடைய அருளை பெற முடியுமே அல்லாது மற்ற செயல்களால் சத்தியமாக என் ஆண்டவனுடைய ஆணையாக பெற முடியாதியா. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? ஆண்டவனுக்கு என்று செய்வதெல்லாம் ஆண்டவன் ஏற்பதே இல்லை. மற்ற உயிர்களுக்கு செய்வதை ஆண்டவன் ஏற்கின்றான் என்ற உளவை நாம் அறியணும். உளவினால் ஒளிய ஒளிய மற்ற அழைக்கின் அளவினால் அளவாம் அருட்பெருஞ்சோதி. நெசப்பாகத்தில் 3 வேளை சாப்பாடு போடுறாங்கன்னா வேலை வெட்டி இல்லாத போடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் எதை போட்டா அருளாகும் தெரியும் அவங்களுக்கு, அதனால போடுறாங்க. சாப்பிட்டு நம்மளால கையால் மீன் போயிடலாமா? அந்த காரியத்தை நம்ம பண்ணணுங்க. பண்ணவாள் அடிச்சிட்டா நெசப்பாக பான்சு பண்ணவா அடிச்சிட்டா நம்ம எப்ப அடிக்கிறது? அதனால நீங்க செய்யலன்னு நான் சொல்ல வரல. செய்யாத அன்பர்களுக்கு ஆகி வருமேன்றதுக்காக யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் மட்டும் செய்யறேன்னா நானும் அதில் தான் ஆப்னுங்கிறேன். அதனால நாம் எல்லோருமே தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவார் சன்மார்க்கம் நோகாத நோன்புங்க. பெருமான மாதிரி யாரும் சொன்ன சரித்திரம் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. நான் உயர்த்தியோ மற்றவங்களை தாழ்த்தியோ சொல்லலை. 4 யுகமாக வாழ்ந்த சித்தர்களுக்கெல்லாம் கூட இன்னைக்கு சமாதி இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. வள்ளல் பெருமான் சமாதி நீ காமிச்சிட முடியுமா? சமாதி ஆக்க முடியுமா? என்னை அறிவீரோ முத்தரெல்லாம் போற்றும் சித்தர் மகன் நான் தெரியலையா உனக்கு? நல்லா பாரு என்ன. ஐயோ ஐயோ பெருமான் என்ன அழகா சொல்றாருங்க, எவ்வளவு உறுதியா சொல்றாரு. அப்ப இவருடைய உத்தமனை நாம பிடிச்சுக்கணும். அவ கேட்டியா பெருமானே நீயே கதி எனக்குன்னு பிடிச்சிக்கணுங்க. எதேதோ கதியா பிடிச்சுமே. கற்றதெல்லாம் பொய் என்றார் சுவாமி. இந்த உலகியல் கல்வியெல்லாம் பொய்யுங்க. ஆமாங்க, என்னங்க பொய்? ஆமா, நான் 16 வயசுல பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் முத்து முத்து முத்தா எழுதுவேன். என்னோட டைப் அடிச்சானா இருந்தாலும் கையால் எழுதுனான்னு சொல்லி ஆச்சரியப்படுவார் டாக்டர் வாத்தியார். எனக்கு 80 வயசுல போனா இங்க ஒரு எழுத்து மேலே எழுத்து ஒரு எழுத்து வந்து கை தான் ஆடுத தடுதான் நான் எங்க எழுது. கற்றதெல்லாம் பொய்யே கழித்ததெல்லாம் வீணே. அப்ப எது உண்மை? சாகா கல்வியும் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரம்பொருள் எந்த சற்குருவே. சாகா கல்வி தான் பெருமான் பயின்றாரு. அதனால்தான் எல்லா கல்வியும் நான் நீன்னு போட்டி போடுறாரு சாமி கிட்ட. சாமி எந்த பள்ளிக்கூடம் போய் படிச்சாரு? எந்த பாடசாலையும் சாமி போல வரலாறே கிடையாது. எங்க வேணாலும் பற்றி பாருங்க. சாமி கிட்ட என்ன பண்ண முடியும்? தமிழ் கொஞ்சம் விளையாடு. அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் மண்ணியமே என் அறிவெல்லாம் தித்திக்கும் அதில் வரும் இன்பம் நான் என்புகள் வேணும். என்ன பாருங்க, கண்ணாடி போன்ற பாதங்க. வண்டி பஞ்சராயிட்டாரு தள்ளின்னு போய் கரை சேர்ந்துடலாங்க. சன்னாரி சங்கத்தை நான் வந்தே காலை வச்சேன் அதனால கேட்டுட்டேன்னு யாராச்சும் கை உயர்த்த முடியுமா? நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா? நாம எப்போட அற்புதத்தை நாம பெற்றிருக்கோம். மனம் ஆடாதுங்க, அசையாது, ஒருநிலைப்பட்டுடும். இந்த சன்னாரி சங்கத்தை சாருன்னா இங்க உட்காரியா 1 மணி நேரம் உட்கார முடியாது. எப்பேற்பட பயலான அந்த வஞ்ச நெஞ்செல்லாம் இரு வரேன் போயிட்டு உடனே வந்துடுறேன். இங்கேயே உட்காந்துரு அர்ஜென்டா போன் வந்து உடனே வரேன். பொய் அப்பட்டமான பொய் எழுந்து போயிடுவான். மனமடங்கி ஒரு இடத்தே இருந்தறியேன் மதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன். சிந்திக்கவே இல்லை. அவளை உடலை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அதில் நினைவாய் உருகிற்றேன் என் உள்ளமும் நானும். ஓடி ஓடி மாசம் எடை போட்டு போடுது. இதோட பழப்பு உனக்கு 57 கிலோன்னு 57 கிலோ இருக்கணுமா கரெக்டா? ஐயோ 1 கிலோ குறைஞ்சி போய்யா, எப்படி குறைஞ்சது தெரியலையா? இதுவா நம்ம லட்சியம்? ஊனினை உரைக்கு உள்ளொளி பெருக்கும் ஒப்பிலா மணியே தேனினை செறிந்த செல்வமே சிவபெருமானே இம்பொருட்டு உன்னை நான் சிக்கன பிடித்தேன் இனி எங்கிருந்து அருள்வது இனியே. சிக்கனை பிடிக்கணும். ஏதாச்சும் ஒரு இன்டிமேஷன் நீங்க நான் கொடுக்கலன்னா ஒத்துக்க மாட்டேன் சாமி என்று சண்டை போடணுங்க பெருமான் கிட்ட. நம்ம அப்பாங்க உரிமையோடு சண்டை போடணும். என்னால எங்க நம்மளால ஆக போகுதுன்னு சொல்றீங்களே, நியாயமா இது? கன்னிப்பு சாமியால் மட்டும்தாங்க முடியுங்க அப்படின்னு சொல்றது நான் யாருங்க? ஒவ்வொருத்தருடைய 10 பேப்பர் திருத்தினா தான் தெரியும் என்ன மார்க் எடுத்துக்கிறாரு இவருன்ற கதை. நான் கூட 100க்கு 100 எடுப்புன்னு எழுதுறேன், கட்சியில் பார்த்தா 66 வருது. என்ன பண்ண சொல்றேன்? திருத்தினா தான் தெரியும். அதனால இந்த உலகத்திலே பெரியவர்களே தனித்தனியா வந்திருக்கிறோம், தனித்தனியா செல்ல இருக்கின்றோம். கேள்வி தனித்தனியா கேட்கப்படும், பதில் தனித்தனியா சொல்லணும். என்னுடைய மரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என் மனைவி வந்து பதில் சொல்ல மாட்டான். மனைவி நான் மற்றன்னு சொல்லல, மேலும் மேலும்
அவங்களெல்லாம் சார்ந்து இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், கூடி இருக்கணும். ஆனால் அந்த பொருளே கதியா பிடிக்காதீங்கன்னு சொல்கிறோம். நம்ம வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆத்மாவுக்கு நாம் சார்ந்திருக்கணும், நம்மளும் அவங்க சார்ந்திருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உலகில் நடத்தணும். ஒத்தாரும் வேந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி இந்த உலகில் நடத்திடல் வேண்டும். உலகத்தை நடத்தணுங்க. எங்க கடையில் கூட ஒரு இந்திக்கார பிள்ளைங்க கல்கட்டாவிலேருந்து ஒரு 10 பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. அவன்ட்டு அவனை சார்ந்து சேர்ந்து அந்த தொழிலை நடத்துறேன். அவனே கஜாவானா இருப்பான். அவன் மேலே உயிரை வச்சுன்னு பாஸ் செஞ்சேன்டா. அவன் டக்குன்னு போனான், அவன் வரவே இல்லை, டாட்டா காமிச்சு போயிட்டான். அப்படி அந்தந்த ஸ்டாப் வருது, அவங்கவுங்க இறங்கி போயினே இருப்பாங்க. அதனால நாம் வந்த நோக்கத்திலே வந்த வேலையிலே கண்ணும் கருத்துமா வந்த வேலையை விட்டு எந்த வேலையை செய்யறாண்டான்ற எண்ணம் பழ முடியாது. வந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும், விடக்கூடாது. தனித்திரு தனியான காட்டில் மூட்டில் போய் கிடக்கிறது இல்லைங்க. அன்பிலே, கருணையிலே, தயவிலே, மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்வதிலே தனித்த நிலை. என்னதான் நம்ம மகான் அவர் மாதிரி இல்லைங்க. கோவிந்தசாமி மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லைங்க. இரவு அவருக்கு 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு அதை வரக்கூடிய வட்டி எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட அற்புதம். மதுரை முத்தையான்னு சொல்லி ஓட்டேரியில் ஒரு அன்பர் கோயப்பேட்டில் பண்ணியிருக்கிறார். 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிடுவேன். நான் கூட பண்ணலாங்க, எங்கிட்ட இருக்குது, பொய் சொல்லக்கூடாது. மனம் இல்லையே, பணம் இருக்குது, எங்கிட்ட மனம் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். பேச்சு வத்துக்கிறா, அவளுக்கு கரையை வச்சுட்டு அப்புறமா போடலாம். அதுக்குள்ள இந்த பயலை போட்டான் போட்டுங்க தகுமா? அதனால தனித்த நிலை வேணும். அப்படி பசித்திரு, அதே தாகம். பெருமானே, எனக்கு 57 வயது, 57 வயதுல நேர் பாதி தூக்கிட்டு அந்த சோதா பையன். 57 பாதி எவ்வளோ சாமி? 28 28 வருஷம் தூங்கத்தா சாமி. நம்ம அது பத்தாம பகல்ல ஓடி போய் படுத்துக்கிறான் 2 மணி நேரம். தூக்கமே சுகமென அறிந்தேன், சோரே பெரும் பேர் என்று உணர்ந்தேன், ஏக்கமே தொழில் என பிடித்தேன். இதே பொழப்பாங்க நமக்கு. இதே வேலையை தான் வருமா. ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன அவங்க பரபரக்கும் பாருங்க. நான் தான் பறக்கிற பயல், உங்களை நான் சொல்லலை. ஏன்னா யாரோ கல்யாணம் பண்ணா ஆசீர்வாதம் ஆசி வழங்கிட்டு போடான்னா சாப்பாட்டு மேலே போய் நல்லா இருக்குதான்னு பார்த்து நல்லா இருந்தால் கூட சாப்பிட்டு அதே பேசி வீண்கால பெருமானுடைய பெருமையை பேச பதில் எதை பேசுகிறோம் பாருங்க. எப்போ ஒரு சமயம் சுவாமி ஒரு கவலம் எடுப்பாராம். இந்த கழுதை போயிட போது இந்த கழுதையை வச்சு தான் அவரை பிடிக்க வேண்டியிருக்கு, அதனால கொஞ்சம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் சுவாமி. அவ்வளோ அற்புதம் பாருங்க. உணவை நினைங்க கிள்ளி கிள்ளி சாப்பிடணும். பெருமானே அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கரணி, அருட்பெருஞ்சோதி. தர்மசாலையில் டேபிளில் உட்காந்துங்கிற மாதிரி அந்த சேவர்கள் கொண்டாந்து பதிமாறுற மாதிரி நம்ம மனைவி வச்சா கூட அந்த சேவர்கள் கொண்டாந்து தர்மசாலையில உட்காந்துங்கிற மாதிரி நீங்கள் நினைவு கொண்டாடணும். மானசீகமாக நினைக்கணும். நினைச்சிட்டு அந்த உணவை வெட்டி 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 பதமாக கொஞ்சம் எடுத்து எடுத்து சுவைச்சு அழகாக சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அற்புதம். அன்றைக்கே உங்களுக்கு புரியும், என்னடா குறைவாக சாப்பிட்டோம், இவ்வளோ நிறைவாக இருக்குது, எப்படி இது கபகபகபன்னு அடித்து தள்ளணும்னா போடு போடு 3-4 வாட்டி வாங்கிக்குவோம். குறைவாக அப்படி கெட்டிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்களேன். பெருமானே பெருமானே பெருமானே. ஆமாங்க, இந்த அற்புதம் நடக்கும். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. இறைவனுடைய எவ்வளோ கருணை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கண்ணு கொடுத்தான். சோதா பையனுக்கும் 2 கண்ணு தெளிவா, வம்புகாரனுக்கும் 2 கண்ணு அழகா, ஒரு தர்மமான அவனுக்கும் 2 கண்ணு அழகா. என்ன கருணைங்க. கண்ணு இருந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கண்ணிலே காண வேண்டிய காட்சியை நாம பார்த்தோமா? பார்க்காத பயலுக்கு அழகா கண்ணு கொடுத்தாரு. எப்பேருடைய கருணை வள்ளல் அவரு. என் தாய்க்கு நாங்க 4 ஆம்பளை பிள்ளைங்க. இந்த 4 பேருமே ஒன்ன போல என் முகம் பாரே 4 பேரும் இருந்தான்னு வச்சுங்க. இந்த தெருவே அப்படி இருக்குது, இந்த சபையே அப்படி, இந்த உலகமே அப்படி இருக்குது. என்ன கேஜா அந்த உலகம். சும்மா ஒரு கற்பனை நினைச்சு பாருங்களேன். பெருமானுடைய கருணை என்னன்றது நீங்க புரிஞ்சுங்க. அதுக்காக சொல்றேன். எல்லாமே ஒரே டை. உலகம் இயங்குமா? இயங்காது.
இந்த டை இந்த புண்ணியரை செய்த உடனே சாமி எடுத்து தூள் உடத்து தூளா போட்டுரு. அடுத்த டை. என்ன கருணையா இது, என்ன அற்புதம். எத்தனை உலகத்தில் உள்ள நீ தேடி பாரு, வெளிநாடுகள் என்ன மாதிரி நீங்க எடுத்துருங்கப்பா, எடுக்க முடியாது. பெருமானுடைய தனிப்பெரும் கருணைங்க அது, சாதாரண கருணையா இது. இதுக்கு மேல என்ன செய்யணும் உனக்கு? பெருமான் அற்புதத்தை செய்திருக்கிற, அது புரிஞ்சிக்காம நாம ஆடல் போட்டுக்கிறோம். விட்டுட்டு போற கழுது கடையில் அந்த கழுதிக்கு 4 கப்பலும் 4 விமானம் விட்டுட்டு போற கழுதி, அதெல்லாம் நம்மளது இல்லைங்க. இன்று நமது என்பதெல்லாம் நாளை வேற வருவது. அவர் 10 ஆண்டுகள்ல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குற ஐநாவரத்துலன்னா அது எந்தேவா? நான் 77 வந்து அதுக்கு முன்னாடி யாருது? சரி, நான் வாங்கின எந்தாவே இருக்குமா? என் பேரனுக்கு பேரன் சும்மாரியா எவனோ பாட்டம் போட்டம் வாங்கணும், வந்த வேலைக்கு அடிச்சு தள்ளிட்டு போயின்னு இருப்போம். இன்று நமது என்பதெல்லாம் நாளை வேறு வருவது. நமது என்பது அருள் மட்டுமே என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, சரியான தருணுங்க. நினைச்சா தூக்கமே வராதுங்க. நினைக்கலைங்க, நம்ம அங்கதாங்க இருக்கு சிக்கல. நான் நினைச்சு படிச்சிருந்தா பெரிய மருத்துவர் டாக்டரா இருக்கலாங்க. நினைச்சு படிக்க வேண்டியதான இந்த பயல படிக்கலிங்க. நான் நினைத்திருந்தால் நான் போன தேர்தலில் சிஎம் போட்டிட்டு இருக்கலாம். நிக்க கூடாதுங்களா? எனக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்குதுங்க. சிஎம்மா எல்லாரும் நிக்கலாம், உரிமை இருக்குது. ஆனா நாம் என்ன முடிவு எடுக்கணும்னா நம்மளால எங்க ஆக போகுது? அது என்ன சாதாரண விஷயமா? ஐயோ அது ஆவதப்பா, அதெல்லாம் ரவுடி தானம் பண்றாங்க, பணம் வேணுன்றாங்க. அது அப்புறம் நீ நிக்கணும்னு ஒரு திடம் கிட்ட இருக்குதா? அப்படி ஆண்டவருடைய அருள் என்னால் எங்க ஆக போகுது அப்படி இல்லை நீ நினைக்கிற தகுமா? அது என்னால் ஆகும், யார் ஆகும்? ஒவ்வொரு வாரம் நெசப்பாக சங்கத்துக்கு போறேன், பெருமானை பார்க்கிறேன், வணங்குறேன், சொற்பொழிக்கார ஒழுக்கமா நடந்துக்கிறேன். நேற்று வரைக்கும் முடியா, இன்று முதல் கொண்டு தெளிவா இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன், சத்தியமா நடக்கிறேன். எனக்காக யாருக்காகும் என்ற உறுதியோடு நாம நெஞ்ச நிமித்தணும். ஆமாங்க, அந்த உறுதிப்பாடு ரொம்ப முக்கியம். பெருமானுடைய அருள் நான் பெறாம யார் பேரு முன்னாள் சுவாமி திருவாளர் சன்மார்க் ஆரம்பிக்குது. சன்மார்க் சொல்றதையே வைக்கப்படுறான் சார். நிறைய பேர் பேட்ச் அணித்து வைக்கப்படுறான். ஏயா என்ன வைக்கிறான்? எப்ப சத்திய பொருள் சத்தியமா நடப்புமான்ற சந்தேகமாகுதா உனக்கு? அதனால வைக்கப்படுறியா? என்ன ஆச்சு உனக்கு? நாம் வந்தா பத்தாதுங்க, எவ்விதத்தாலும் வாயை மேலமா கட்டி அடிக்கணுங்க. வாயே பறையாய் நான் அறியேன் பெருமான் சொல்றாங்க. வாயை மேலமா கட்டி அடிக்கணும். நம்ம மனைவி கிட்ட வாயை மேலமா கட்டி அடிக்கல. நாம் எங்கெங்க போறோம், தெரிஞ்ச இடத்துக்கு போற, சும்மா இருமா, சாப்பாடு கொண்டா அப்படின்னு பேசணும், தவிர்ச்சிடுறோம். மனைவி கிட்ட மனம் விட்டு பேசணுங்க. துணை நலம், அது எப்பேரோட அற்புத பொருள். என் மனைவி சரியில்லைங்க, இல்லைன்னா நான் போன வாரம் 100 மூட்டை அரிசி பொங்கி போட்டுருக்குங்க. இந்த சோதாப்பை சரியில்லை, அதனால சரியில்லாத மனைவி கொண்டாரு சுவாமி போட்டுக்கிறாரு. எனக்கு மனைவி சரியில்லைன்றாங்க, அப்பட்டமான போய் ஒத்துக்க மாட்டேன். அருளே நம் தொழில், அருளே நம் பெயர், அருளே நம் இனம், அருளே நம் துணை, அருளே நம் பதி ஆம் என்ற சிவமே. அருள் தானே துணை செய்தது. மகன் சரியில்லைன்னா ஒத்துக்க மாட்டேன், மனைவி சரியில்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். எல்லாம் சரியா தாங்கிறேன், நான் சரியில்லை, அதனால சரியில்லாத உணர்ந்து பணம் போட்டுக்கிறார் சுவாமி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா செயல்களுக்கும் நாமே காரணம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குளர். என்ன அதிகபட்சமா நம்ம கையாண்டிருக்குமோ அதுக்கேற்ற வினைகள், அதுக்கேற்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா செயல்களுக்கும் நாமே காரணம். அது சிறிது கூட ஐயா இல்லை. யாரும் மறுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, சோதனை வந்துடுச்சு, சோதனையா வந்துடுச்சு உனக்கு, நீ சரியில்லையா? எது ஆகும் எது ஆகாது யாருன்னா லிஸ்ட் ஒப்பிக்க முடியுமா? எந்த உணவு ஆகும் எந்த உணவு ஆகாது யாருன்னா சற்று கையில் வச்சுக்கிறீங்களா மனசுல? உங்க அங்க அடையாளம் என்ன யாராச்சும் சொல்ல முடியுமா? கடகடன்னு சொல்லணும். 5 அடையாளம். அப்ப நம்ம உடம்பே நாம சரியா நேசிக்கல, நம்ம பார்க்கல. கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டா நீ ராத்திரி பூரா சொன்னீங்க அந்தங்க என்ன பொருள்? ஐயோ கத்திரிக்காய் நமக்கு ஆகலப்பா அப்படின்னு அது யார கட்டணும்? ஐயோ பெருமானே இது ஆகல, இது கேரட்டா ஆகுது, இது ஆகல அப்படின்ட்டு லிஸ்ட் நம்ம கிட்ட வச்சிருக்கணும். எது ஆகும் எது ஆகாது. ஆகாது அடிச்சு தள்ளிட்டு நம்ம குறுக்கு போயின்னுக்கிறோம் மரணத்தை நோக்கி. அதனால உணவு ஒழுக்கம் ரொம்ப இன்றியமையாது சுவாமி.
உணவை தான் தலைப்பாடாச்சுகிறார் சாமி. உணவு ஆகாரம் அறை நித்திரைக்கால் மைதுனம் வீசும். 3வது வச்சார் மைதுனத்தை சாமி. அதுல விட ஒண்ணு இல்லையா, அது இடையில வந்து கழுது இடையில போதியா, அது விடியா. இது கரு உற்பத்தி ஆகக்கூடிய நாள்ல இருந்து நம்மளை வாட்டி வதைக்கிறது அந்த பசி என்ற நோய். உணவு அதுலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கு மரணம் வருதுன்னா அடுத்த முன் செகண்ட் வரைக்கும் அது ஏதாச்சும் பால் தண்ணியாயில ஏத்துன்னு எதனா ஒன்று அம்பலம் பண்ணிக்கிறோம். கூடவே இல்லை, அது கூடவே பிணி, அதான் பசி பிணினார் சுவாமி. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அருள் ஆகுங்க. சிற்சபையில் கனிந்த நரும் கனியே என்று பெருமான் சொல்றார். சிற்சபை எது பொற்சபை எது என்பதை நீங்கள் அருள் கூர்ந்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தா கூட அடியேன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிற்சபையில் கனிந்த நரும் கனியே ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அம்மா அற்புத காட்சியடி. ஜோதி மலை ஒன்று தோன்றதில் அது ஒரு வீதி உண்டாச்சுதடி. அம்மா வீதி உண்டாச்சுது. வீதியில் சென்றேன், அங்கு வீதி ஒரு நடு மேடை இருந்ததடி. சுவாமி வரிசையா சொல்லுவாங்க, யான் பற்ற பேரை சுவாமி அறிவாடடி என்று முடிக்கிறாங்க. அதனால அருள் கூர்ந்து பொற்சபை என்பது வலது கண்ணு, சிற்சபை என்பது புருவ மத்தி. இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். இந்த ரெண்டுத்தையும் நாம பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாதுங்க. உங்க பொற்சபையும் சிற்சபையும் நான் பார்க்கலாம், கண்ணை மூடி நீங்க உள்ள பார்க்கலாம். அது கடந்த நிலை. அது ஆரம்ப நிலையில் எப்படின்னா, நீங்க ஒரு நிலை கண்ணாடி முன்னால உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நீங்க பார்த்துக்கணும். சரி, அந்த நிலை கண்ணாடி முன்னால உட்கார்ந்தா எப்படி வெளிச்சம் ஒண்ணு இல்லையா? அதுதான் சுவாமி தீபச்சுடர அந்நியார்கிட்ட ஒரு அகல் விளக்கும் ஒரு நிலை கண்ணாடி வாங்கிட்டு சுவாமி மேல் மாடிக்கு போனாங்க. அது சரியா இருக்கட்டும் தவறா இருக்கட்டும், ஒரு நிலை கண்ணாடியில் என்ன நட்டம் ஆயிடுப்போகுது நமக்கு. ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டியது, ஒரு நிலை கண்ணாடி வச்ச வேண்டியது. உங்களே நீங்க பாருங்களேன், திருவள்ளுவர் எது கூட்டுதுவார் சாமி 9 வயதுல நிலை கண்ணாடி முருகப்பெருமானை நீங்க பார்த்ததா சொல்றீங்களே. இந்த பயலுக்கு கடை பயலுக்கு 57 வயது ஆகுது. அப்படி சும்மா எதனா ஒரு கலர் ஆகில வந்து போயேன் சாமி, ஒரு பச்சை சகப்பு புழு ஏதோ ஒரு கலர்னா வந்து போகல முருகப்பெருமான் வரலனோட. அப்புறம் கொஞ்சம் உறுதியாயிட்டு அதுல ஒரு மகிழ்ச்சி ஆயிட்டு அதுல ஒரு திடமாயிட்டு நான் மறுபடியும் முயற்சிக்கு எனக்கு வசதியா இருக்கும். அதனால நம்ம கேட்க வேண்டியது சுவாமி கிட்ட. கேட்க மறந்துட்டுமே, அதான சிக்கல். யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்றார் சுவாமி. கேட்டல் எண்ணுதல் ரெண்டும் ஒன்று தாங்க. கேட்கத்தினா எண்ணுறதுனா என்ன ஒன்று தான். சீர் அறிக்கிறார் சுவாமி, தயாரா இருக்கிறான். என் பிள்ளை கேட்க மாட்டான் சீர் சேலம் தரத்துக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணா என் பொண்ணா கேட்டா மிக்சி கிரைண்டர் டிவி என்னென்னோ கழுத குதிரெல்லாம் பண்ண மகளை கேட்டா அவன் மேல இருக்கிற பாசத்துல நான் அள்ளி லாரி 3 லாரியில ஏத்துறேன். சீர் செல்லம்னு பேர். கேளாம தருவது சீர் செல்லம், கேட்டு தருவது அது கடன். அது அதை விட்டுருங்க. சீர் செல்லம்னா கேளாம தருவது. அப்படி பெருமான் தயாரா இருக்கிறாராம். என் பிள்ளை கேட்க மாட்டானா கேட்க மாட்டானா. சுவாமி ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு எல்லாரும் எழுப்பி விடுற வேலை பார்க்கத்தான் இந்த கதிக்கு நீ எங்க போனீங்க. ஆமாங்க, யாரோ எழுப்பினாப்புல தான் இருக்கு. எழுந்தேன் போனேன், பாத்ரூம் போனேன், எழுந்தேன் வந்தேன் போனேன். இப்போ எழுந்தா 8டா மணிங்கிறான். 8 மணி வரைக்கும் மறுபடியும் யார் எழுப்புனா? அமுத காற்ற சுவாமி பெருமான் 3 மணிக்கு மாற்றி அமைக்கிறாரியா. உஷ்ணத்தை மேலே குளிர்ச்சி கிழமை மாத்திர ரொட்டேஷன். என்ன அழகு, எப்போ அற்புதம் நடக்குது இந்த உலகத்துல. 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி பூமியால் இருக்குது, கரையில்லாம நிற்குதுங்க. என்ன அற்புதம்! இதை விட என்ன அற்புதம் வேணும்? என்ன இறை காட்சின்னு போனோம். கடவுளை நான் பார்க்கலையே என்று நியாயமா இது? கடல் கரையில்லாமல் நிற்குதுங்க. 3 பகுதி பூமி தண்ணீர், ஒரு பகுதி தான் பூமி, 3/4 பாகம் தண்ணியாகுது. இது சும்மா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இது அப்படியே ரொட்டேஷன் ஆகுதுங்க. சுயண்டுன்னு இருந்தா அப்படி சும்மா அப்படி அலமுனா போதுங்க, முடிஞ்சு போச்சுங்க கதை மொத்தம். அந்த 1/4 பகுதி பூமியை அடாடா. பெருமானுடைய கருணை பாருங்க. எங்க அப்பா எனக்கு தூக்கம் வருமா சுவாமி? தூங்குறியப்பா, நியாயமா இது? விடக்கூடாது. சரியான தருணம் இது. சன்மார்க்கம் கிடைச்சிடுச்சு, சரியான இடத்துக்கு வந்துட்டோம், சரியான மருத்துவரை பிடிச்சிட்டோம், மருந்தும் கொடுத்துட்டாரு. வேலைக்கு அதை சாப்பிடணும் இல்லையா? நாம சாப்பிடணுங்க. வெந்நீர் சாப்பிடுங்க சார். வெந்நீரே நம்ம கடைபிடிக்கிறோம்னா சந்தேகமாகுது. இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலான்னு சொல்லி ஏகப்பட்ட நாள் வருஷங்கள் நம்ம சாப்பிட்டோம் வெந்நீர் இல்லாமே. வெந்நீர் சாப்பிட்டு என்ன சுவாமி? சுவாமி வெந்நீர் தான் சொல்றார். அமுதம்
மற்ற நீர் குளிர்ந்த நீர் வந்துட்டு பூதம்னு சொல்றாரு. அதுல 3 நிலைப்பாடு இருக்குது. அமுதம் அடியில் இருக்கு, பூதம் மேலுக்கு, டக்குன்னு ஊத்துன்னா அது உடம்பு இடையூறுலாம் பண்ணும். ஏகதேச காலங்களில் தான் நீங்க தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு வெளியூர்ல ஆட்டினீங்க, கொஞ்சம் ஒரு முனர் எடுத்துக்கலாம். அது கூட நிறைய பிடின்னு பிடிக்கூடாது. உடம்பு அழுத்தவே கூடாது. அற்புதமான உடல், இறைவன் குடியிருக்கின்ற வீடுங்க இது. ஆலயங்க இது. உள்ளம் பெருங்கோவில் உணரும்போர் ஆலயம். அப்ப அற்புதமான ஆலயத்தை நம்ம எப்படி பேணி காக்கணும்? தொடச்சு இரவுல தூக்கு வரஞ்சுன்னு அழுத்தி விடணுங்க. விரல்லாம் பெருமானே அழகா 5 விரல குத்திரு சாமி. இதுல 1 குறைபாடு இருந்தா என்ன கதியாவும் நம்ம நினைச்சு பாருங்க. ஒரு கழுதுலன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. காலு, விரல், மார்பு, அற்புதம் என்ன நடக்குது பார்க்கணும், நினைக்கணும். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றணும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து ஏற்றும் கால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டுங்க. உலகம் தோன்றிய காலத்துல இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத மிகப்பெரிய அற்புதம். மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். கண்டீர் என்ற இடத்துல ஒரு புஸ்டாப் அங்க ஒரு கோடு போட்டு கவனிக்கணும். கண்டீர்னா என்ன பாருங்க, நானே அதுக்கு சாட்சி. கண்டீர் யார கன்றது? பெருமானதான் அதுக்கு சாட்சி. புனைந்துரை ஏன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், உன்மேல் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன். நீ வேறு நான் வேறு என்று நினையாதீர் உலகீர். உற்றமொழி உரைக்கின்றேன் உரிமையினால் உமக்கு ஒருவனன்றி பகைவன் என உண்ணாதீர். என்ன அற்புதம்! யார் சொல்லுவார்? பெருமானுக்கு என்ன காச்சாரம், பெருமானுக்கு என்ன அக்கறை? இதுக்கு மேல யார் வந்து அழைப்பார் நீங்க வெயிட் பண்றீங்க? அது சொல்லுங்க எனக்கு. தண்டனிட்டு கூப்பிடுறார் சுவாமி. தாழ் வணங்கி கூப்பிட்டு இதுக்கு மேல யார் கூப்பிடணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? யாரும் வரமாட்டாங்க. மூவர்களும் தேவர்களும் பேசுவது என் பேச்சு. எப்பா ராமலிங்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டியாப்பா, சரியான ஆள் பாடி. நாங்களாம் காய் மரவா தலை அப்படி காய் மரவா இலை மரவா தான் சொல்லிட்டு இருந்தோம். போய் வெட்ட வலிச்சுமா நடுரோடு போட்டு வச்சியாப்பா. என்ன இருக்குது நாங்க சொல்றதுக்கு? அது சொல்லு. ஒன்னும் ஒரு கழுதி இல்லை. அதனால நாங்க போய் வேலையா இல்லை. எல்லா அற்புதத்தையும் நம்ம பெருமான் வெட்ட வெளிச்சுமா சொல்லிட்டார். எல்லா அற்புதத்தையும் பெற்று விட்டாரு. எல்லா அற்புதம் நீங்களும் பெறலான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல யார் சொல்லுவாங்க? சரியான இடத்துக்கு வந்துட்டோம். யாரு கட்ட வேண்டித்தாங்க. சாமி ஜூஸா கொடுத்துட்டாரு. கபாக்குன்னு முழுங்க வேண்டித்தான். நோகாத நொன்பனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாகாவனம் என்னை போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரரில் என் போர் பெற்றவர் யார் உள்ள சற்றே அறை சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. நீ நம்பணுன்னு அவருக்கு அவசியமே கிடையாது. தன் பொருளை என் பொருள் ஆக்கினான், தன்னரசு ஆட்சி என்னரசு ஆக்கினான், தன் கையில் இருந்த தனியார் ஜோதி என் கையில் கொடுத்தான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சாமி சொல்லிட்டு அவருக்கு அவசியமே கிடையாது. நீ நம்பி நான் சொன்னதை நீ எடுத்து கையாண்டு, நான் சொன்னபடி நீ வாழ்ந்து, நான் சொன்னபடி நீ நடந்து, நான் பெற்ற நீ பெறணுன்ற அந்த அக்கறையினால சொல்றார் சுவாமி. அதுதான் கருணை, அதுதான் தயவு, அதுதான் என்னை ஏறாத நிலைமை ஏற்றியது. சுவாமி இறைவனுடைய அருள் கிடைக்கலேன்னு சுவாமி ஓன்னு அழறார். ராமலிங்கம் என்ன இது மாதிரி அழுத மாதிரி அழுத கண்ணு வாங்காம அழுகிறானே, என்னடா பண்றது? சுவாமி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அருள் அப்படி கடைக்கண் பார்த்தாவே குற்றாலாரி போல் கொட்டுதான் சுவாமி வள்ளல் பெருமானுக்கு. ஊன உடம்பு நறுமகள் எல்லாம் தேனா இனிக்குதான். எப்பா நிறைய அன்பருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கொடுத்த உடனே தடால் மூச்சத்து கீழே விழுந்துருவாங்களாம் சமாளிக்க முடியாம. ஆமாங்க, என்னுடைய கடையில கூட ஒரு 1 லட்ச ரூபாய் வியாபாரம் எதிர்பார்க்கணும்னு வச்சுங்க, ஒரு 100 கோடி ரூபாய் தடால் வந்துடுதுன்னு வச்சுங்க, நான் என்ன பேச்சு மூச்சு வருமா, நடை மாறும், உடை மாறும், பேச்சு மாறும், ஒண்ணுமே புரியாது. தலைகள் இல்லாம ஆழிவு. நான் உலகில் இன்பத்துக்கு அப்படி, அருளியல் என்பதுக்கு பெருமான் குற்றாரி போல் கொட்டுறாராம். கொட்டினா சுவாமி என்ன பண்றாராம், ஒரு 10 டிகிரியில அழுதா சுதியில, அப்புறம் 15 சுதி ஏத்துறாராம். ஓன்றார அழுத்த. எப்பா என்னடா, நான் கூட எவ்வளோ அன்பருக்கு நான் கொடுத்துக்கிறேன், அந்த பயல அடுத்த செகண்ட் மூச்சத்து கீழே விழுவான்.
அப்புறம் ஆதரவு கொடுத்து பக்குவப்படுத்தி அவனை விட்டுட்டு போவோம். அதான் முறை, நீ கவலைப்படாதான்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவேன். நீ பார்த்தா 10-8 சுதியில் அழுதாலும் நீ 15 சுதியில் அழுது, என்னடா அப்பா ஆச்சு, உங்க என்ன ஆச்சுடா அப்படின்னு சொன்னா, பெருமானே உன்னை அருளை நான் மட்டும் பெற்றா போதுமா சுவாமி, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் பெறவானா, என் சகோதர சகோதரிகள் எல்லாம் பெறவானாவா? எப்பா இன்னைக்கு செய்மாண்டா, நீ இல்லடா என் பிள்ளை, அற்புதனா நீ. எல்லோரும் உன்னுடைய அருளை பெற்று என்றைக்கு மகிழ்கிறார்களோ அன்றைக்கு கடைசி நபரா, கடைசி பயல அந்த பயல் மகிழ்வேன். நான் மகிழ மாட்டேனே. சுவாமி வஜனக்குரியா இருப்பாராம் எப்பவுமே. என்ன வஜனக்குறை? நமக்காகங்க. நீங்களெல்லாம் பெற்று என்றைக்கு ஆனந்தம் அடைகிறீர்களோ அன்றைக்கு கடைசியால எல்லாம் உலகத்துல மொத்த பயலும் ஆனந்தம் அடைஞ்சிட்டானா, போடா நான் ஆனந்தம் அடைகிறப்போ அப்படின்னா என்ன புரட்சிங்க. ஏங்க ஒரு 10-50 இருந்தா நான் அடிச்சு பிடிச்சி வேற யாரும் தெரிய பொண்டாடி தெரியாம பெட்டியில் வச்சு பூட்டுற பயலாகிறோம் நாம. மனைவி தெரிஞ்சா என்ன ஐயா? மனைவி தூங்கின பிறகு எண்ணி பாகத்தை மடிச்சு வைக்கிறதுமாகிறேன். இந்த உலகத்துல இந்த அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்றாரு. என்ன கருணையினுடைய உச்சநிலை அது. இதுக்கு மேல ஒரு மகான் வந்து சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? வெயிட் பண்றீங்களா? எதுக்கு வெயிட் பண்றீங்க? அதனால ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர். ஈடுகட்டி வரணுங்க. மட்சி காட்டினா இன்றைய முதல் கொண்டு குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறை மகாமந்திரம் சொல்லாம நான் உணவுல கை வைக்க மாட்டேன். பெருமானே உங்க மனசாட்சி உண்டு, நீங்க உண்டு, யாருக்கும் சொல்ல வேணாது. பேசப்படாத பெரிய மருந்துன்றார் சுவாமி. இதை எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை புரிந்தாலும் முத்தர்மனும் மோனத்திற்கு என்பதற்கு இணங்க நீங்கள் மகாமந்திரத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உதர அசிக்க வேண்டிய வேலை இல்லை, வாய் அசிக்க வேண்டாம், சவுண்டு வேண்டாம். இதுல என்னங்க நமக்கு? எங்கிட்ட அன்பே இல்லை, கருணை இல்லை, தயவு இல்லை. ஆண்டவனுடைய அருள் மலை மேல இருப்பதாக 1008 படிகள் ஏறி அதுக்கு மேல ஒரு கடப்பார மலை பிடிச்சி ஏறி வழிக்கு அடிச்சு வீந்து மேல சென்றா பார்த்து முடியுமா? போறது நான் வண்டால போக முடியாத ஏன் முயற்சிக்கிற? அங்கே இறைவன் இருக்கா, இங்கே கருணை இயற்கையின் உள்ளன, அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே. சாமி தெளிவா சொல்றாங்க. எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. எங்கே மெய் அன்பர்களோ அங்கே நலந்தர எழுந்து இருந்து அருளும் பதம். இதுக்கு மேல என்னங்க ஸ்டேட்மெண்ட்? இங்கெல்லாம் இறைவன் இருக்கா. நம்ம வீட்டை கூட பொதுவா நீங்க சொல்லிடுங்க, ஆண்டவன் உடனே வந்துருவாரு. என் வீடுன்னு சொல்றோம், அதனால இறைவன் ஒதுங்கி நிக்கிறாரு. என்னடா பயல, என்னைக்குடா நீ பக்குவாடி? யார் வீடு இது? என் வீடு. இந்த தோட்டம் யாருது? எந்த? இந்த மாடு யாருது? என்னது? மாடை ஒரு தடியால் அடிச்சான் அந்த பயல. வடான்னு சுயண்டு கீழே வந்து செத்து போச்சு. என்னையா மாடு செத்து? அது ஏங்க இறைவனுடைய சோதனை. இறைவன் கொண்டு போயிட்டாரு, இறைவன் சோதிச்சிட்டாரு. ஏண்டா வீடு எந்த, மாடு எந்த, தோட்டம் எந்த, நீ பண்ண அநியாயத்தால நீ அடிச்ச ஓங்கி அது பட்டான்னு செத்து போனாக்கா அது இறைவன் சோதனையா? நல்லதெல்லாம் நான் செய்த எதுனா வம்பு தேடினா இறைவன் சோதிச்சிட்டாரா? எவ்வளவு அழகா டப்பாக்கிறான் பாருங்க. அதனால இறைவன் சோதிக்கவே இல்லை. என்னையும் பொருளனை எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து. பெருமான் அன்னை அப்பனுமா வீட்டிருக்காராம். ஒரு சனம் கூட பிரியலையா? சனம்னா இமை அப்படி மூடி தரகுன்னு கூட பிரியலையா? சுவாமி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ. இமை மூடி தரகுனார் கூட பெருமான் நம்மளை விட்டு போலையா? எங்கேயோ இருப்ப எண்ணி ஏங்கி அழைக்கிறோமா? நாம் கருணை இல்லை, அன்பு இல்லை, தயவு இல்லை, எங்கடா போய் தேர்ற? முதல்ல நிறைய அன்பர்கள் என்னன்னா இக்கரை கடைக்கில் அக்கறையன்னு சாமி சொன்னாங்க. இக்கரைனா இந்த உலகில் நடைமுறைகளை ஒரு புள்ளி வைக்கணும், அதுக்கு ஒரு புஸ்டாப் வைக்கணும். நான் செய்யக்கூடிய தீய காரியங்கள், தீய செயல்களுக்கு முதல்ல ஒரு வேலையை போடணும். இதுக்கு மேல இந்த காரியமே நான் பண்ண மாட்டேன் பெருமானேன்னு சொல்லி அந்த கரைக்கு, அருளியல் கரைக்கு நம்ம தாண்டணும். நம்ம என்ன பண்றோம்? இந்த கரையிலேருந்து பண்ற வேலையெல்லாம் பண்ணினே இருக்க வேண்டியது. அருளை ஓணும் பொருளை ஓணும் நம்ம அமங்கலம் பண்ண வேண்டியது. அது நியாயமாங்க? முறையான ஒரு அன்பர் இருக்கிறார் எங்க சன்மார்க்கத்தில் கூட. அவர் இந்த லாட்டு சீட்டு எது அதுன்னு ஏதோ விற்பனை பண்றாரு. அந்த காரியம் பண்ணலாமா? அதையும் பண்ணிட்டு சன்மார்க்கம் நடத்தலாமா? நம்ம ஒன்றும் பேசிக்கல. பெருமானே பெருமை. அது வரவு சும்மா ஒரு 4 நாள் இவர் செலவு பார்த்தாக்கா ஒரு 100 ரூபா பண்ண வேண்டியது அமக்களம். தீய வழியில் செலவுனா அது அந்த நன்மைனா ஆண்டனுடைய அருள். அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் வரவு செலவு போக்கு வழிகடைத்தேனோ வரவு செலவு பார்த்தா ஒன்றும் மிஞ்சாது. அதனால நாம் இன்று முதல் கொண்டாகலாம்
எண்ணத்தாலே மனத்தாலே செயலாலே முதல்ல ஒரு கேட்டை போடணும். இந்த காரியம் பண்ண அது சரியா சரியா என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கலையே நம்ம சண்டை போடணும். தெய்வம் விட மாட்டேங்கிறோம், ஆண்டவருடைய அருளும் வந்துடணும். பாடுபட மாட்டேன், ஆனால் பலனுன்னா எனக்கு நிறைய கிடைச்சிடணும். நிறைய அன்பர் பார்த்தா பாடே படுறதில்ல, மரணமில்லா பெருவாழ் வந்துருமான்னு ஏங்கிறது. ரொம்ப கிளேடியா இருந்தாலும் ஒண்ணுமே பாடுபடல, மரணமில்லா பெருவாழ் மட்டும் எப்படி வந்துடும் உனக்கு? நிறைய படணுங்க, படணும். பாடுபட்டாதான் பலனை அறுவடை பண்ண முடியும். இது ஒண்ணு நீ வெட்டி சாய்வன கருணையும் தயவும் அன்பும். தயவுதான் தனிப்பெரும் கருணை. அதனால அருமையான தேகம் கிடைக்க பெற்றிருக்குது. அழகா வந்துட்டோம், எந்த வெள்ளமும் இல்லை நம்ம கிட்ட. கை கால் அழகா கொடுத்துறார் சுவாமி. இதுக்கே எத்தனை பிறவில நாம் நன்றி சொல்லணும் சுவாமி. ஒரு காலில் நினைச்சு பாருங்க, டேய் நொண்டி இங்க வாடா அப்படின்னுவான். ஐயோ பெருமானே எனக்கு பேரை பாரியா. சரி ஒரு கை இல்லை நினைச்சு பாருங்க, மண்டி என்னையா பெரிய வீரநாட்டம் பேசுற பெருமானே ஒரு கை இல்லைன்னு அந்த கதியா. இவையெல்லாம் இந்த அவயங்கள்லாம் அழகா கொடுத்துக்கிறாருன்னா அது நாம் மறக்கலாமா? நினைச்சு நினைச்சு நம்ம நெகழணும் பெருமான்கிட்ட. அதனால அருள் கூர்ந்து நீங்கள் எல்லாம் முதல்ல மனைவி மக்களை நேசிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் நம்ம தெருவில் இருக்கிறவங்களை நேசிக்க முடியும். என்னுடைய வாதம் தான். மனைவி மக்களை நேசிக்காதாலும் நீ யாரையும் நேசிக்க மாட்டேன், இதான் உண்மை. அவங்க சரியில்லைங்கய்யா அதனால அதெல்லாம் கிடையாது. நீ சரியில்லை அதனால அந்த அம்மா வந்துக்கிற, அதனால அந்த அம்மாவை நேசிக்காதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்தவங்களை நேசிக்கிற அப்படிங்கிறதுனா போய் முதல்ல வீட்டில் நீ தேர்வு பண்ணி வீட்டில் பாஸ் பண்ணி வெளியே வீதிக்கு வரணும். அப்புறம் நாட்டுக்கு வரலாம், அப்புறம் உலகத்துக்கு போகலாம். அதனால மனைவிமார்கள்லாம் தாயாக நம்ம நினைக்கணும். குழந்தைகளை ரொம்ப நேசிக்கணும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப காரணோட நாம தான் பெற்று வளர்த்துருக்குறோம், நாம தான் அதுக்கு பொறுப்பு. அதனால அவன் சரியில்லை இந்த வார்த்தையே வரக்கூடாது. நான் சரியில்லை அதனால இப்படி ஒரு திருவள்ளுவர் கூட்டி இருக்குது, அதனால பெருமானிட்ட நான் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லணும். அவன் சரியில்லை, என் மகன் சரியில்லை, மகன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இந்த கதையே வேண்டாம். நம்ம சாப்பிட்ற தட்டை நாமளே அனுப்பணுங்க, நம்ம அலம்பக்கூடாதுங்களா? மனைவி தான் எத்துமே அலம்பணும்னு என்ன எழுதி வச்சுக்கிறாங்களா? நம்ம ஆடையை நம்ம துவைக்கப்படாதா? நம்மளால கைகால் இரவு நல்லா கொடுத்துக்கிறா, ஏன் துவைச்சா என்ன அதில் என்ன தவறு? நீ எது வேணாலும் நினச்சிங்க. இந்த சபையில் சொல்கிறேன், நான் திருமணம் ஆன நாளில் இருந்து என்னுடைய தட்டை நானே அலம்புகின்றேன், சத்தியமே. என் மனைவி அலம்ப மாட்டேன்னு சொல்லலை. எதுக்குமா? நான் நலமா இருக்கிறேன். உன்னுடைய தட்டை நான் அலம்புனா என் தட்டை நீ அலம்பலாம், உன் தட்டை நான் அலம்ப மாட்டேன், அது என்ன என் தட்டு மட்டும் நீ அலம்பணுமா? பெருமானே அதுக்கு வந்து நீ ஆனந்தமா இரு, நீ அந்த டேபிள் மேலே உணவு வச்சுட்டு நீ ஆனந்தமா படுத்துருமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா என்று சொல்லி பேரானந்த கழிப்பில் இருக்க 12 மணிக்கு மேலே தான் படுக்குது. பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி 12 மணி நேரத்துக்குள்ள படுத்துடுமா பாவின்னு சொல்றாரு சாமி நம்மள. அதுக்குள்ள அப்படி கண்ணு இழுத்து முடிச்சு அதுக்குள்ள பெருமான் வந்துட்டாரு, பதத்து போட்டு அதுக்கப்புறம் எழுப்பினாரு, அப்புறம் கொடுத்தாரு. அது வேற. பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடும் செய்தி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. அது எப்படி நான் சொல்றது? எத்தனை மணி நேரம் ஆகும், நான் எப்படி சொல்லுவாத என்று சாமி சொல்றாரு. அதனால மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. தூங்காததுனால உடம்பு கெடவே கெடாதுங்க. தூக்கம் தான் உடம்பு கெடுத்துரும், தூங்கலாம் உடம்பு கெடாதுங்க. ஒரு 4 நாளைக்கு ஓட்டி பாருங்க, 5 நாள் உங்க பேச்சு கேட்கும், ட்ரிம்மா இருப்பீங்க, அழகா அற்புதமா இருப்பீங்க. உணவுல ஒழுக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்து என்னங்க பயனு? மாங்கு நடந்துட்டு 2 மணி நேரம் வந்து 8 இட்லி 16 இட்லி அடித்தால்னா என்னங்க பயன் இருக்கு? உணவு ஒழுக்கம் இருந்தா உடற்பயிற்சி தேவையில்லைங்க. உணவுல ஒழுக்கம் முதல்ல என்று கூறி நமக்கெல்லாம் அருள் ஆற்றி அடிச்சுட்டுங்க. ஆனந்தமா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு மணித்துளியும் அனுபவிக்கணும். நீங்க ஏன் வஜனப்படுறீங்க? விட்டுட்டு போற கழுது நம்ம கிட்ட இல்லைன்னு வஜனப்படுறீங்களா? 10 வீடு தான் மகிழ்ச்சி படுவீங்களா? கம்னருங்க 10 தாங்க. இது பக்கத்து ஒரு பயலுக்கு 15 வீடாங்க. கம்னருங்க அந்த பயலு எப்பதான் நீ மகிழ போற? அதனால பேரானந்த கழிப்பில் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. அருள் மலைக்கு, அருள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்க. கோணியும் லாரியும் கொண்டாங்க, நீங்க அள்ளுங்க. ஆண்டவன் அருள் சத்தியமாக கிடைக்கும். திருவிளங்கும் சிவயோக சித்தியெல்லாம் விளங்கும், சிவஞான நிலை விளங்கும், சிவ அனுபவம் விளங்கும். தெரு விளங்கு திருத்திலை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்கும்.
உரு விளங்கும், உயிர் விளங்கும், உணர்ச்சி அது விளங்கும், உலகமெல்லாம் விளங்கும் என்று வாழ்த்தி வணங்கி பக்தி வரும் பழைய வினைகளெல்லாம் இன்னைக்கோடு சத்தியமா போகும். பக்தி வரும் பழைய வினைகளெல்லாம் பறந்து ஓடும், நடந்து ஓடாது, பறந்து ஓடும். மூலமல பகுதி வாயும் புத்தி வரும், புலை கொலைகள் புறம் போகும், ஆனந்தம் போகும், எண்ணிலா சித்தி எழுந்து இறை அனுபவம் கூறும் என்று கூறி உங்கள் பொன்னார் திருவடிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை வந்ததை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றரை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.